தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆமென். புனித பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2வது திருமடல், அலகு 4, அருள்வாக்கியங்கள் 1 முதல் 5. கடவுள் முன்னிலையிலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பளிக்கப் போகிற கிறிஸ்து இயேசு முன்னிலையிலும் அவர் தோன்றப் போவதை முன்னிட்டும் அவரது ஆளுகை முன்னிட்டும் நான் ஆணையிட்டு கூறுவது, இறைவார்த்தையை அறிவி, வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு. கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. ஒரு காலம் வரும், அப்போது மக்கள் நலம் தரும் போதனையை தாங்க மாட்டார்கள். மாறாக செவித்தினவு கொண்டவர்களாய் தங்கள் தீய நாட்டங்களுக்கு ஏற்ப தங்களுக்கென போதகர்களை திரட்டிக் கொள்வார்கள். உண்மைக்கு செவி சாய்க்க மறுத்து புனை கதைகளை நாடிச் செல்வார்கள். நீயோ அனைத்திலும் அறிவு தெளிவோடு இரு. துன்பத்தை ஏற்றுக்கொள், நற்செய்தியாளனின் பணியை ஆற்று, உன் திருத்தொண்டை முழுமையாய்ச் செய். அன்பு தந்தை இறைவா, இந்த மாலை வேளையில் ஒரே குடும்பமாக கூடி வந்திருக்கின்ற இளவல்களை நீர் தாமே ஆசீர்வதித்தருளும். திருத்தொண்டு பணியை ஏற்று நற்செய்தி அறிவிக்க காத்திருக்கக்கூடிய இந்த அன்பு சகோதரர்கள் நாங்கள் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். எங்களுடைய வாழ்வின் அனைத்து நிலைகளிலும் உமது உடனிருப்பை கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி கூறுகின்ற வேளையில், எங்களுடைய நற்செய்தி அறிவிப்பு பணி தொடக்கத்தில் நீர்தாமே உடனிருந்து நாங்கள் போகும் போதும் வரும்போதும் எங்களை காத்து, எங்கள் வழியாக நீரே உம்முடைய வார்த்தைகளை பேசி, நலம் தரும் வார்த்தைகளை நாங்கள் பேசவும், நலம் தரும் வார்த்தைகளை கற்பிக்கவும் எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவரும் எங்கள் சகோதரரும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். Good. Thank you, brothers, for your presence here this evening. I'm happy to be here to assist you. நம்ம இப்போ மணி உங்களுக்கு 6, நம்ம 7:30 மணி வரைக்கும் நம்ம போவோம். First 40 minutes, then we'll have 5 minutes break, then again we'll go for 40 minutes. Okay, good. நான் இந்த ஒரு ப்ரெசன்டேஷன் ஷேர் பண்றேன். பண்ணி முடிச்ச உடனே நான் உங்களுக்கு அதை நான் ஃபாதர் பிரபு பிரான்சிஸ் வழியா ஷேர் வித் யூ. அல்லது நீங்க ஏதாவது உங்களுடைய நம்பரை இந்த சாட் பாக்ஸ்ல போட்டா கூட ஐ கேன் ஷேர் டைரக்ட்லி டு யூ. ஓகே, வெரி குட். குட். தமிழ்ல பேசலாம்ல அல்லது இங்கிலீஷ்? எவ்ரிபடி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தமிழ்? ஓகே, குட், வெரி குட். ஓகே, நன்றி தம்பி. இப்ப நம்ம கேட்ட இந்த இறை வார்த்தை பகுதியை நம்ம எடுத்துக்கொள்வோம். புனித பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதக்கூடிய இந்த 2வது திருமடல். தீமோத்தேயு ஒரு பேபி பிஷப், எபேசு நகரத்துல பவுலால் ஏற்படுத்தப்படக்கூடிய ஒரு ஆயர். இந்த ஆயருக்கு தன்னுடைய கருத்துக்களை சொல்லி முடித்து கொண்டே வரக்கூடிய பவுல் கடைசியில அறிவுரை பகுதியை தொடங்குகிறார். இந்த இடத்துல இருந்து இங்க அவருக்கு ஆயர் பணி என்பது பிரைமரிலி நற்செய்தி அறிவிப்பு. கடைசியில திருத்தொண்டை ஆற்று அப்படிங்கிற ஒரு பிஷப்ட போய் நீ ஒரு டீக்கன் ஆயிரு அப்படிங்கிறார். அல்டிமேட்டா அதான் அவருடைய எக்ஸார்டேஷன். இதுல பார்க்கிறோம், இறைவார்த்தையை அறிவி, வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும். இப்ப நம்ம இறைவார்த்தை அறிவிப்பு வாய்ப்பு நமக்கு எப்போ கிடைக்கும்னா, ஒரு திருவழிபாட்டுல நீங்க திருத்தொண்டராக உதவி செய்யும் போது உங்களுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக நம்ம கருத முடியும். 2வது, வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு அன்பிய பகிர்வா இருக்கலாம், அல்லது நீங்க பணி செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்துல திடீர்னு ஒரு அழைப்பு விடுக்கப்படுது, ஏதாவது இறைவார்த்தையை பகிர சொல்றாங்க, ஒரு ரெக்கலெக்ஷன் டாக் கொடுக்குற சொல்றோம். அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பாக நம்ம எடுத்துக்கலாம், வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும். அவருடைய அறிவுறுத்தலாக 4 வினை சொற்களை பயன்படுத்துறார். கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, கற்றுக்கொடு. இந்த 4 தான் நம்ம ஏறக்குறைய ஹாமிலெட்டிக்ஸ் உடைய உள்ளார்ந்த பொருளை பவுல் இந்த 4 சொற்கள் வழியாக சொல்றார். முதல்ல கடிந்து கொள். கடிந்து கொள்னா அவரிடம் இருக்கக்கூடிய தவற்றை கடிந்து கொள். குறிப்பாக போதனை சம்பந்தப்பட்ட, இப்போ ஒரு தவறான ஒரு போதனையை கொண்டிருக்கிறார்கள், அந்த போதனையை கடிந்து கொள். மக்களை கடிந்து கொள்வதல்ல, போதனையை, தவறான செயல்களை அல்லது தவறான சிந்தனைகளை. இங்கே பவுலுடைய கான்டெக்ட்ல பார்க்கும்போது ஏறக்குறைய ஃபால்ஸ் டீச்சிங் நிறைய இருக்கிற இடத்துல தீமோத்தேயு போறாரு. இப்ப ஃபால்ஸ் டீச்சிங்கை அவர் கடிந்து கொள்ளணும். அப்ப நம்மளுடைய இன்னைக்கு ஃபால்ஸ் டீச்சிங் நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா யூடியூப் வழியா மக்கள் கேட்குறாங்க, அல்லது நிறைய பிளாக் வழியா வாசிக்கிறாங்க. வெவ்வேறு தளங்கள்ல இருந்து அவர்களுக்கு இன்னைக்கு கருத்துக்கள் வந்து கொண்டே இருக்கு. ஒரு பைபிள் பேசேஜை
நம்ம முன்னால மாதிரி இதான் விளக்கம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு அவங்க விளக்கத்தை எவ்வளவு வழிகள்ல தேட முடியும். ஒரு சாட் ஜிபிடி வழியாகவோ, அல்லது ஒரு வீடியோ வழியாகவோ, அல்லது ஒரு பிளாக் வழியாகவோ, அல்லது ஏதோ ஒரு தளத்துல இருந்தோ, அல்லது யாரோ சொல்ல கேட்டு நிறைய கருத்துக்கள். அப்ப நம்முடைய முதல் நமக்கு நேரடியாக கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சரியான கருத்தை நாம் அவர்களுக்கு பதிவு செய்வது. 2வது அறிவுரை கூறுதல். நம்ம கோயிலுக்கு வர்றவங்க ஏதாவது வாழ்க்கையில ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல வருவாங்க வரும்போது. அப்ப அவர்களுக்கு நாம சொல்லக்கூடிய வார்த்தை ஏதோ ஒரு வகையில அவர்களுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்துவதற்கான அறிவுரையாக இருக்க வேண்டும். 3வது மிகுந்த மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொள். மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. பொறுமை ரொம்ப ரொம்ப அடிப்படையா உள்ள பேஷன்ஸ். நமக்கு பல நேரங்கள்ல இத ஒரு காமிலெட்டிக் ஸ்டைல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பொறுமை என்பத நமக்கு எந்த ஒரு ஃபீட்பேக்குமே அந்த பக்கம் இருந்து கிடைக்காது. அப்ப நம்ம இயல்பாகவே பொறுமையாக கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம். ஆனா அது அட்மினிஸ்ட்ரேஷன்ல வரும்போது அது வேற மாதிரியான பொறுமை. நம்ம 2 நிலையில புரிந்து கொள்ளலாம். அடுத்து கண்டித்து பேசு, கடிந்து கொள். கண்டித்து பேசு, கடிந்து கொள். அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. அப்ப கண்டித்து பேசுதலும், கடிந்து கொள்ளுதலும் ஏறக்குறைய ஒன்றாக செல்வது போல நம்ம பார்க்கலாம். அறிவுரை கூறுதலும், கற்றுக் கொடுத்தலும் 2 சேர்ந்து போவதாக நம்ம பார்த்துக்கொள்ளும். இது ஒரு பின்புலமாக வைத்துக்கொண்டு நம்முடைய பிரசன்டேஷனுக்குள்ள போகலாம். ஐ ஷேர் மை பிரசன்டேஷன் வித் யூ. Okay. I hope you are able to view my screen. Yes, Father. Okay, thank you. Yes, Father. So நம்மளுடைய இந்த செஷனுக்கு I have put the title Teaching the Word, Forming the People, Homiletics for Future Priests. You are the future priest. The what, the why and the how of Catholic preaching. இப்ப இந்த டைட்டில்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்று ப்ரீச்சிங் த வேர்ட், 2வது ஃபார்மிங் த பீப்புள். பல நேரங்கள்ல நாம செய்யக்கூடிய எல்லா பணிகளையும் நம்ம எடுத்துக்கொள்வோம். எந்த ஒரு இனிஷியேட்டிவுமே நான் என்ன செய்றேன் அப்படிதான் நம்ம பல நேரம் நம்ம நினைக்கிறோம். இப்போ நம்ம ஒரு ஹாமிலி நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா, நான் என்ன ப்ரீச் பண்ண போறேன்? எவ்வளவு நேரம் ப்ரீச் பண்ண போறேன்? அல்லது நான் எப்படி மக்களை இம்ப்ரெஸ் பண்ண போறேன்? அப்படிதான் நம்ம பல நேரங்கள்ல நம்ம நினைக்கிறோம். அதாவது ப்ரீச்சர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். ஆனா இன்னொரு பக்கம் பார்க்கும்போது மக்களுடைய பெர்ஸ்பெக்டிவ், ஃபார்மிங் த பீப்புள். அப்ப ஹாமிலெட்டிக்ஸ்ல வந்து இந்த 2 விஷயங்கள் சேர்ந்தே போகணும். ப்ரீச்சிங் த வேர்ட், ஃபார்மிங் த பீப்புள். ஏன்னா நம்ம ப்ரீச் பண்றது நமக்காக அல்ல, மக்களுக்காக. அந்த ஒரு அடிப்படையில தான் இந்த 2 சொல்லாடல்களை ஒரே டைட்டிலாக நான் போட்டிருக்கிறேன். ஸோ இப்ப நம்ம வைத்திருக்கிற இந்த செஷன் 2 செஷன்ஸ். ஃபர்ஸ்ட் செஷன் நம்ம பார்க்க போவது த ஹார்ட் ஆஃப் கேத்தலிக் ப்ரீச்சிங். நம்முடைய கத்தோலிக்க மறை அறிவித்தல் அல்லது மறை உரை செய்தல் அல்லது போதித்தலுடைய அடிப்படையான இதயம், ஒரு தியரி மாதிரி. 2வது தி ஆர்ட் அல்லது கிராஃப்ட் ஆஃப் கேத்தலிக் ப்ரீச்சிங். நம்ம கத்தோலிக்க மறையுரையை எப்படி செயல்முறைப்படுத்துவது, பிராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் வழியா நாம கற்றுக்கொள்வது. இது இப்ப நான் பகிர்ந்து கொள்ளக்கூடியது எல்லாமே உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களாக இருக்கலாம். உங்களுடைய ஹாமிலெட்டிக்ஸ் கிளாஸ்ல இருந்து அல்லது மற்ற தளங்கள்ல இருந்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக நம்மையே ஒரு கூர்மைப்படுத்திக் கொள்ள இந்த நாள்ல முன் வருவோம். முதல் பகுதியில நான் உங்களுக்கு எடுத்துக்கொள்வது இந்த 6 பாயிண்ட்ஸ். முதல்ல திருத்துதர் பணிகள் 13-15. பிரதர்ஸ் ஹேவ் யூ அ வேர்ட். அந்த நிகழ்வுக்கு நாம வருவோம். சகோதரர்களை நீங்க ஏதாவது மக்களுக்கு அறிவிக்க வேண்டுமா என்று பவுலுக்கு அழைப்பு விடுக்கிறார் ஒரு ஜெபக்கூட தலைவர். அடுத்து நம்ம பார்க்க போற 2வது செக்ஷன், ஹாமிலி இஸ் நாட் அ ஸ்பீச், லெக்சர், என்டர்டெயின்மெண்ட் ஆர் ஸ்கோல்டிங். அது செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. 3வது ஹாமிலி இஸ் பார்ட் ஆஃப் த லிட்டர்ஜி. நாம பயன்படுத்தக்கூடிய இந்த தளம் வந்து வழிபாட்டு தளம். நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அடிக்கடி அதைத்தான் சொல்வாரு. 45 நிமிடங்கள் மறையுறை வைத்துவிட்டு கடைசி 15 நிமிடம் வந்து வேகமாக அந்த நற்கருணை பகுதியை சில இடங்கள்ல முடிக்கக்கூடிய நிலையில நம்ம பார்த்திருப்போம். அதை வந்து அவர் கண்டிக்கிறார். ஏன் அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக திருவழிபாடு, ஞாயிறு வழிபாடு என்பதோ திருப்பலி என்பதோ 2 சமமாக இருக்க வேண்டும். அதனாலதான் அவர் வந்து 7 நிமிஷம் மறையுறை வைங்க, 12 நிமிஷம் மறையுறை வைக்க சொல்ல காரணம் என்னன்னா, 2யுமே ஒரு எக்விலிபிரியத்துல, த பிரேக்கிங் ஆஃப் த வேர்ட், த பிரேக்கிங் ஆஃப் த பிரெட் 2மே முக்கியம் என்பதை காட்டுவதற்காக திருத்தந்தை அடிக்கடி சொன்னார். நம்ம பல நேரங்கள் நம்ம மறந்துடுறோம். மறையுறை என்பது இட்ஸ் பார்ட் ஆஃப் த லிட்டர்ஜி. அப்போ ஒட்டுமொத்தமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய கருத்து, சொல்லாடல்கள், நம்முடைய பாவனை, நம்முடைய சொல்லை பகிர்ந்து கொள்ளக்கூடிய முறை, இது எல்லாமே வந்து
திருவழிபாட்டுக்குரிய டெக்கோரம் கொண்டிருக்கணும். அதான் 3வது நம்ம பார்ப்போம். 4வது போர் ஃபிடலிட்டி. 4 நிலையில வந்து நம்முடைய மறையுரை ஃபிடலிட்டி டு டெக்ஸ்ட், கிரைஸ்ட், சர்ச், பீப்புள். அடுத்து த ப்ரீச்சர் அஸ் ஃபர்ஸ்ட் லிசனர். மறையுரை நம்ம கொடுப்பதற்கு முன்பாக நாமளே அதை கேட்பவர்களாக இருக்க வேண்டும். கடைசியில நம்ம ஒரு சின்ன பகிர்வு, வாட் கைண்ட் ஆஃப் ஹாமிலிஸ் wounded ஆர் nourished you. இதான் இந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல நம்ம கவர் பண்ண போவது. முதல்ல இந்த பகிர்வுக்கு வருவோம். திருத்துதர் பணிகள் 13, 14 16 ஒரு நிகழ்வு. பெருகை அப்படிங்கிற இடத்துல இருந்து கிளம்புறாங்க. கிளம்பி பிசிடியா அந்தியோக்கு அப்படிங்கிற இடத்துல பவுலும் அவருடைய கம்பானியன்ஸும் வர்றாங்க. அது வந்து ஒரு ஓய்வு நாள். ஓய்வு நாள்ங்கப்போ அங்க போய் ஒரு சினகாக்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இங்க வந்து பவுலுடைய ஹியூமிலிட்டியை நம்ம புரிந்து கொள்ளலாம். என்னதான் அவர் ஒரு திருத்தூதர் பணியை ஏற்றிருந்தாலும், எல்லா இடத்துலையும் நற்செய்தி அறிவிக்க முடியும் என்ற ஒரு கான்பிடன்ஸ் இருந்தாலும், அங்க போய் மக்களோடு மக்களாக உட்கார்ந்து இருக்கிறார். அதான் வந்து முதலாக வார்த்தையை கேட்கக்கூடிய ஒரு மனநிலை. அடுத்ததாக அதை வாசித்து முடிக்கிறாங்க ஜெபக்கூடத்துல. லா அண்ட் த ப்ராஃபட்ஸ், எந்த டெக்ஸ்ட் வாசித்தாங்க நமக்கு கொடுக்கப்படல. ஆனா லூக்கா பதிவு செய்யறாரு, ஆஃப்டர் ரீடிங் ஃப்ரம் த லா அண்ட் த ப்ராஃபட்ஸ் த லீடர்ஸ் ஆஃப் த சினகாக், அந்த தொழுகை கூடத்துடைய தலைவர்கள் இவரை பார்க்கறாங்க, அல்லது இவங்களுக்கு கூட இருக்கிறவங்களை பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, சகோதரர்களே, ஏதாவது கூற வேண்டியது இருந்தால் நீங்கள் கூறுங்கள் அப்படின்னு தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. நம்ம ஆங்கிலத்துல பார்க்கும்போது, இஃப் யூ ஹாவ் எனி வேர்ட் ஆஃப் எக்ஸார்டேஷன் ஃபார் த பீப்புள் ஸ்பீக் இட் அப்படின்னு சொல்றாரு. உடனே பவுல் என்னது எந்திரிச்சு, சோ பால் ஸ்டுட் அப், ஜெஸ்டர்ட் வித் ஹிஸ் ஹேண்ட் அண்ட் செட். இங்க 2 விஷயம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். முதல்ல வந்து இஃப் யூ ஹாவ் எனி வேர்ட், அதாவது இஃப் யூ ஹாவ் சம் வேர்ட்ஸ் அவங்க சொல்லல. கிரீக்ல வந்து இட்ஸ் இன் த சிங்குலர், இஃப் யூ ஹாவ் எனி வேர்ட். அப்ப ஹாமிலிங்கிறது நம்ம இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஒட்டுமொத்தமா ஒருவர் 15 நிமிஷம் பேசினாலும், 11 நிமிஷம் பேசினாலும், 7 நிமிஷம் பேசினாலும், வாட் இஸ் தட் ஒன் வேர்ட்? அப்ப there should be a unity. அப்ப பல்வேறு வார்த்தைகள் சேர்ந்து கோர்க்கப்பட்ட ஒரு யூனிட்டி தான் ஹாமிலி. பல நேரங்கள் நம்மளுடைய ஹாமிலி எப்படி இருக்கு அப்படின்னா, ஒன்றுல தொடங்குவோம், இன்னொரு இடத்துல போவோம், கடைசியில முடிக்கிறது வேற. அப்படி பார்க்கும்போது 3 இடத்துல நம்ம போயிருக்கோம். அதாவது பாயிண்ட் ஆஃப் டிபார்ச்சர் ஒன்னு இருக்கு, அரைவிங் பாயிண்ட் வேற மாதிரி இருக்கு, நம்ம போன பாதை வேற மாதிரி இருக்கு. ஆனா இங்க ஒட்டுமொத்தமாக இட் ஸ்பீக்ஸ் அபவுட் த யூனிட்டி. 2வது இது இட்ஸ் அபவுட் த பால், அபவுட் த அப்பாசல் பால். அவரை பத்தி நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, அவருடைய ரெடினஸ். இன்னைக்கு நீங்க டீக்கனா ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு பங்குக்கு போறீங்க, அல்லது உங்களுடைய நிறுவனத்துக்கு போறீங்க அப்படின்னா, இனிமேல் நீங்க இப்போ டீக்கனா இருக்கிறதுல இருந்து, நம்ம எந்த மினிஸ்ட்ரி இருந்தாலும், நீங்க இன்ஸ்டிடியூஷன்ல இருந்தாலும், டீச்சிங்ல இருந்தாலும், அல்லது ஒரு மினிஸ்டரா இருந்தாலும், ப்ரொவின்ஸ்ல இருந்தாலும், அல்டிமேட்டா தே வில் பி ஆஸ்கிங் யூ ஃபார் அ வேர்ட். பசங்களுக்கு ஏதாவது சொல்றீங்களா, மக்களுக்கு ஏதாவது சொல்றீங்களா, டீச்சர்ஸ்க்கு ஏதாவது சொல்றீங்களா, ஸ்டாஃபுக்கு ஏதாவது சொல்றீங்களா, அல்லது சிஸ்டர்ஸ்க்கு ஏதாவது சொல்றீங்களான்னு நமக்கு கான்ஸ்டன்டா இன்விடேஷன் வந்துட்டே இருக்கும். அப்ப நமக்கு தேவை நம்முடைய ரெடினஸ். அப்போ ஒரு பக்கம் ஹாமிலியை பத்தி இந்த டெக்ஸ்ட் என்ன சொல்லுதுன்னா, ஹாமிலியுடைய யூனிட்டி. இன்னொரு பக்கம் ஹாமிலி ப்ரீச் பண்ணவரையுடைய ப்ரிப்பேர்ட்னஸ். அப்ப ப்ரிப்பேர்ட்னஸை இதை கற்றுக் கொடுக்குது. பவுலுடைய ப்ரிப்பேர்ட்னஸ் உண்மையில் நமக்கு ஆச்சரியம் தருகிறது. அந்த மாதிரியான ஒரு ப்ரிப்பேர்ட்னஸ், ஒரு கான்பிடன்ஸை நம்ம வளர்த்துக்க முடியுமா? அதான் நான் இந்த ஸ்லைட்ல சொல்லியிருக்கேன். A priest will often be asked, Father, please say a few words. But priestly preaching is not merely saying a few words. It is offering a word of exhortation, consolation, correction, and hope. The people do not need our verbosity. They need the word of God broken for their life. இத நம்ம எந்த அளவுல புரிஞ்சுக்கலாம்? இப்போ போப் பிரான்சிஸ் உடைய வழிமரபுல வந்திருக்கக்கூடிய போப் லியோ த 14th ரோம்ல உள்ள ஃபாதர்ஸ்க்கு அட்ரஸ் பண்ணும்போது அவர் சொன்னாரு, டோன்ட் டிபெண்ட் ஆன் இன்டெலிஜென்ஸ், தட்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபார் யுவர் ப்ரீச்சிங். ஏன் அப்படின்னா, இப்ப நம்ம அக்சஸ் பண்றத இன்னொருத்தரும் அக்சஸ் பண்ண முடியும். அதே டேட்டாவை அவங்களும் எடுக்க முடியும். அதே ப்ராம்ப்ட் கொடுத்து அவங்களுக்கு ஏறக்குறைய அதே மாதிரியான ஒரு கிடைக்க போகுது. அப்போ நம்ம ஒரு மற்றவருடைய ஹாமிலியை, குறிப்பா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வழியா எடுக்கிறத பத்தி அவர் சொல்லக்கூடிய இடத்துல பார்க்கும்போது, அதுல வந்து வெர்பாசிட்டி, நீங்க ஒரு சாட் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா, நிறைய வார்த்தைகளை நம்ம முன்பாக வந்து கொட்டிட்டு போயிடும் அது. அப்ப இன்னைக்கு நம்ம எடுக்கிறதா அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அப்ப வெர்பாசிட்டியில இருந்து, அதாவது மெனி வேர்ட்ஸ்ல இருந்து
ஒரு வேர்டுக்கு நம்ம கடந்து வரணும், அல்லது ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் கடந்து வரணும். அந்த ஃபியூ வேர்டு எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, எக்ஸார்டேஷன், கன்சலேஷன், கரெக்ஷன், ஹோப். இந்த இடத்துல நம்ம இன்னொரு டேஞ்சர் நம்ம மனதை வைத்துக் கொள்ளணும். நாம பயன்படுத்தக்கூடிய எல்லா ஹார்மிலிஸ்மே தே ஆர் லிமிட்டெட் இன் டைம், லிமிட்டெட் இன் ஸ்பேஸ். இப்ப எடுத்துக்காட்டா பைபிள் டைரி. பைபிள் டைரியில நம்ம கீழே இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷனை வாசிக்கிறோம். இப்ப பைபிள் டைரி தயாரிக்கிறவங்க டிபெண்டிங் ஆன் த இன்ஸ்டிடியூஷன், சில நிறுவனங்கள் என்ன செய்யறாங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாலே அந்த பர்டிகுலர் ப்ரீச்சர்கிட்ட எழுதி வாங்கிடுறாங்க. அப்ப அவர் எழுதும் போது 3 வருஷத்துக்கு முன்னால எழுதுறாரு. அப்ப அவருடைய எழுதக்கூடிய சூழல், அவருடைய இடம், நேரம் வேற மாதிரி இருக்கும். அப்ப அவர் எழுதக்கூடிய சூழலும் இன்னைக்கு நாம வாசிக்கக்கூடிய சூழலுக்கும் ஏறக்குறைய ஒரு தூரம் இருக்கு. அடுத்ததாக ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நம்ம சாட் ஜிபிடில ஒரு ஹாமிலி வாங்குறோம். அகைன் இட் இஸ் டிஃபைன்டு பை டைம் அண்ட் ஸ்பேஸ். குறிப்பாக அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். நிறைய இவாஞ்சலிக்கல் ஸ்டஃப் தான் அவங்க லோட் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப அவங்க பயன்படுத்தக்கூடிய எல்லா வார்த்தைகளுமே வந்து இவாஞ்சலிக்கல் தியாலஜி, இவாஞ்சலிக்கல் ப்ரீச்சிங்கோட பின்புலத்துல தான் இருக்கும். அப்ப அந்த ஒரு டேஞ்சர் இருக்கு. இன்னொரு நம்ம ஐடியாலஜிக்கல் டேஞ்சர். மூணாவது, நம்ம ரெடிமேட் ஹார்மிலி. நம்ம ஒரு பிளாக்ல வாசிக்கிறோம் அல்லது வாட்ஸ்அப் குரூப்ல வருது அப்படின்னா, ஒவ்வொரு ப்ரீச்சருமே எழுதும் போது ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல எழுதுவாங்க. அதை ஒரு ஆடியன்ஸ் மனதில் வச்சு எழுதுவாங்க. யாருமே யூனிவர்சலா யாருக்குமே எழுத முடியாது. ஏன்னா நம்முடைய திங்கிங் வந்து பை டிஃபால்ட் வந்து லிமிட்டட் டு ஸ்பேஸ் அண்ட் டைம், லிமிட்டட் டு ஒன்ஸ் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி பார்க்கும்போது ஒன்றை எடுத்து இன்னொருத்தருக்கு நம்ம பொருத்த முடியாது. அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் நாம பயன்படுத்தக்கூடிய சூழலை பொறுத்து இந்த 4 வார்த்தைகள் எக்ஸார்டேஷன், கன்சலேஷன், கரெக்ஷன், ஹோப், இந்த 4ல ஏதாவது ஒன்று ஒரு வகையில மக்களுக்கு நம்ம மறைவுரை கொடுப்பதாக இருக்க வேண்டும். அடுத்த 2வது புல்லட், we all have to talk, to communicate and to talk sense. செக்குலர் அண்ட் ரிலீஜியஸ் கேதரிங்ஸ், நம்ம டீக்கனை பார்த்து சொல்லுவாங்க, பிரதர் சே சம் வேர்ட்ஸ், அல்லது நீங்க ப்ரீஸ்ட் ஆன பிற்பாடு ப்ளீஸ் சே சம் வேர்ட்ஸ். அப்ப டாக்கிங் அப்படிங்கிறது மட்டுமல்ல, கம்யூனிகேட்டிங். கம்யூனிகேட்டிங் சொல்லும்போது ஐ ஹாவ் டு டேக் மை பாயிண்ட் அண்ட் மேக் தட் பாயிண்ட் அண்டர்ஸ்டுட் பை தி அதர் பர்சன். அப்ப நம்ம கம்யூனிகேஷன் தியரி படி பார்க்கும்போது அதுல நிறைய நாய்ஸ் இருக்கும். ஒரு ரீடர் வந்து அல்லது ஒரு லிசனர் வந்து ப்ரெஜுடிஸோட இருப்பாரு. அது எல்லாத்தையும் நம்ம பிரேக் பண்ணி நம்ம கம்யூனிகேட் பண்றோம். அப்ப ஹாமிலிங்கிறது இட்ஸ் நாட் ஒன்லி அ டைம் டு டாக், பட் அ டைம் டு கம்யூனிகேட் அண்ட் கம்யூனிகேட் சென்ஸ். நாட் வாட் எவர் கம்ஸ் டு அவர் மவுத், பட் கம்யூனிகேட்டிங் சென்ஸ். அடுத்து, the words of the preacher must be measured so that the Lord more than his minister will be the center of attention. பல நேரங்கள் இது போ பிரான்சிஸ் எவாஞ்சலி கௌதியம் நற்செய்தியின் மகிழ்ச்சியில சொல்லக்கூடிய ஒரு அழகான அறிவுரை. நம்ம ப்ரீச்சருக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது மக்கள், மாறாக அந்த ப்ரீச்சர் வழியாக அவர்கள் கேட்கக்கூடிய கடவுளுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்ப நம்மளுடைய அந்த ரோல் வந்து மக்களை இம்ப்ரெஸ் பண்றதோ, நம்மை நோக்கி அட்டென்ஷனை வர வைக்கிறதோ அல்ல, கடவுளை நோக்கி அட்டென்ஷனை திருப்புவதா நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அதைத்தான் இங்க பவுல் மிக அழகாக இந்த தொழுகை கூடத்துல செய்கிறார். அடுத்த 2வது பாயிண்ட், வாட் இஸ் அ ஹாமிலி? இப்ப ஹாமிலிங்கிறத நம்ம டெக்னிக்கலா நம்ம படிக்கும்போது சர்மன் வேற, ஹாமிலி வேற. பட் நம்ம இப்படி எடுத்துக்கொள்வோம், நம்ம பேசுற எல்லா சொற்களுமே ஒரு ஹாமில் நம்ம எடுத்துக்கலாம். வழக்கமா ஹாமிலி என்பது ஷார்ட்டர் தேன் சர்மன். இப்ப நம்ம ஒரு நீங்க நவநாள் ப்ரீச்சிங்க்கு போறீங்கன்னா அது வந்து இட்ஸ் அ சர்மன், அல்லது சண்டேல நம்ம வைக்கக்கூடியது சர்மன், வீக் டேஸ்ல வைக்கக்கூடியது ஹாமிலி. இப்படிதான் டெக்னிக்கலா முன்னால கிளாசிஃபை பண்ணாங்க. பட் இப்போ வந்து இந்த வேர்டு வந்து ஃப்ளூயிட். ஹாமிலிங்கிறத we can say maybe any exhortation that we make, either prepared or unprepared, எல்லாமே ஒரு ஹாமிலி நம்ம எடுத்துக்கொள்வோம். இதை எப்படி நம்ம வரையறுக்கிறோம்? ஹாமிலெட்டிக்ஸை நம்ம ஏற்கனவே பார்த்த, நீங்க பார்த்த டெஃபினிஷன். Homiletics is the art, discipline and spirituality of preaching the word of God in the life of the church. 3 விஷயங்கள். ஒன்று வந்து இட்ஸ் அன் ஆர்ட். ஆர்ட்னு சொல்லும்போது இட் கேன் பி லேர்ன்ட். இப்போ நம்ம எப்படி ஒரு பென்சில் ஆர்ட்டோ அல்லது ஒரு மியூசிக்கோ படிக்கும்போது முதல் நாள் அந்த பியானோல உள்ள எல்லா கீஸுமே நமக்கு ஸ்ட்ரேஞ்சா தெரியும். ஆனா ஒரு வாரம் போன பிற்பாடு கொஞ்சம் ஃபெமிலியாரிட்டி வரும், அடுத்து கொஞ்சம் ஃபெமிலியாரிட்டி வரும், அடுத்து வந்து நமக்கு அது ஒரு செகண்ட் நேச்சரா மாறிடும். அது பியானோ வாசிக்கிறதா இருக்கலாம், கார் டிரைவிங்கா இருக்கலாம், பைக் ஓட்டுறதா இருக்கலாம், பெயிண்டிங்கா இருக்கலாம், அல்லது ஒரு புதிய மொழி பேசுறது இருக்கலாம். இது எல்லாமே ஆர்ட். முதல்ல வந்து கஷ்டமா தொடங்கக்கூடிய ஒன்று, போக போக பயிற்சி வர வர வந்து நமக்கு எளிதாக மாறிடும். அப்ப நீங்க திருத்தொண்டராக இப்ப எடுக்கக்கூடிய இந்த முயற்சி, நீங்க இதுவரைக்கும்
காலேஜ்ல ஒர்க் பண்ணிருக்கலாம், ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிருக்கலாம், லெக்சர் கொடுத்திருக்கலாம். பட் இப்போ வந்து இட்ஸ் அ ஹார்மலி இன் அ டிஃபரண்ட் சென்ஸ் பிகாஸ் வி ஆர் கோயிங் டு ஹேண்டில் த வேர்ட் ஆஃப் காட். அந்த வகையில திஸ் இஸ் அன் ஆர்ட் தட் கேன் பி லேர்ன்ட் அண்ட் இம்ப்ரூவ்ட். அடுத்து இட் ரிக்வயர்ஸ் டிசிப்ளின். டிசிப்ளின் சொல்லும்போது ஒரு வகையான கன்சிஸ்டன்சி அப்படி நம்ம சொல்லலாம். அதாவது ஹாமிலி ப்ரீச் பண்றத வந்து பல நேரங்கள்ல வந்து நான் ப்ரீச் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு ஒரு சில ஃபாதர் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஒருவேளை ஒரு கம்யூனிட்டில இருப்பாங்க. இப்ப நீங்க டீக்கனா இருக்கிற வரைக்கும் பாரிஸ்ல இருக்கிறீங்க. அடுத்து ஒரு கம்யூனிட்டிக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா ஒரு 15 ஃபாதர்ஸ் இருக்கிறீங்க ஒரு காலேஜ் கம்யூனிட்டினா 15வது நாள் தான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பு கூட யாருக்காவது அன்னைக்கு பர்த்டே அல்லது ஆர்டினேஷன் டே வந்துச்சுன்னா அதுவும் நம்மகிட்ட இருந்து எடுக்கப்பட்டுரும். அப்ப 15 நாளைக்கு ஒருக்க தான் நம்ம வந்து ப்ரீச் பண்ண முடியும். அல்லது நீங்க நம்ம பாரிஷஸ்க்கு போக முடியலன்னா அது வந்து அப்படியே ஒரு டையிங் ஹேபிட்டா மாறிடும். அப்ப டிசிப்ளின் சொல்லும்போது நம்ம ப்ரீச் பண்ணுவதற்கான வாய்ப்பு கிடைக்கலனாலும் அந்த ஆர்ட்டோட ஒரு தொடர். இப்போ ஒரு பியானோ வாசிக்கிறவர் டெய்லி வாசிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லைனாலும் he has to be in touch. அதான் கன்சிஸ்டன்சி, டிசிப்ளின். மூணாவது ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஒவ்வொரு ப்ரீச்சரும் தன்னுடைய மறைவுரை வழியாக தான் எதை நம்புகிறாரோ அதை ஏதோ ஒரு வகையில மக்கள்கிட்ட காமிச்சிருவார். இதான் என்னுடைய நம்பிக்கை. இப்ப நம்ம புனிதர்களை பற்றி பேசுறோம். புனிதர்கள் மேல எனக்கு ஒரு மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னா அது ஏதோ ஒரு வகையில வந்து வெளிப்பட்டுரும். அப்ப இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆஃப் த ப்ரீச்சர். அப்ப இந்த 3 சொற்கள் இணைந்து எதை நோக்கி போகுதுன்னா ப்ரீச்சிங் த வேர்ட் ஆஃப் காட். அடுத்து ஹார்மனி இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் பப்ளிக் ஸ்பீக்கிங். அதுல வந்து நான் பெரும்பாலும் வி கிவ் இன்ஃபர்மேஷன் ஆர் வி கிவ் பெர்சுவேஷன் ஆர் டீச்சிங். எந்த ஒரு சப்ஜெக்ட் நீங்க டீச் பண்ணிருப்பீங்க, டீச் பண்றது வந்து அதுக்கு நமக்கு ஒரு கிவன் சப்ஜெக்ட் இருக்கும். அந்த சப்ஜெக்டை வந்து நம்ம மக்களுக்கு புரிய வைக்கிறது அதோடைய. ஆனா ஹாமிலியில வந்து நமக்கு எந்த ஒரு கிவன் டெக்ஸ்ட்டுமே இருக்காது. பைபிள் இருக்கும், அந்த பைபிள் நம்ம இன்டர்பிரட் பண்ணணும். ஸோ தட் வே இட் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் டீச்சிங். மூணாவது இட்ஸ் மோர் தென் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கிங். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கிங் பார்க்கும்போது இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா மோட்டிவேஷனல் ஸ்பீக்கிங் வந்து ஒரு பர்டிகுலர் கான்டெக்ட். இப்போ நீங்க ஸ்டூடெண்ட்ஸ்ட்ட போய் ஒரு மோட்டிவேஷன் பண்ணணும், எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். அந்த மோட்டிவேஷன் எப்போ பயன்படும்? எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு வரைக்கும் தான். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அது பயன்படாது. டைம் மேனேஜ்மெண்ட். ஒரு கிவன் சிச்சுவேஷன்ல தான் வந்து மோட்டிவேஷன் வந்து பயன்படும். இன்னொரு பக்கம் மோட்டிவேஷன் வந்து இட்ஸ் ஷார்ட் லிவ்டு. ஹாமிலி வந்து இட் கேன் கிவ் அன் இம்பாக்ட் லைஃப் டைம். எடுத்துக்காட்டா புனித அம்ப்ரோஸுடைய ஒரு ஹாமிலி வந்து அகுஸ்தினாருடைய வாழ்க்கையில அந்த ஒரு ஒட்டுமொத்தமான வாழ்க்கையை புரட்டி போடுது. அப்படி பார்க்கும்போது அந்த ஹாமிலியுடைய லாங் டேர்ம் இம்பாக்ட் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கிங் உடைய ஷார்ட் டேர்ம் இம்பாக்ட். அடுத்தது ஹாமிலி ப்ரொக்ளைம்ஸ் கிரைஸ்ட், இன்டர்பிரட்ஸ் லைஃப் த்ரூ த வேர்ட், லீட்ஸ் த பீப்புள் இன் டு த மிஸ்டரி பீயிங் செலப்ரேட்டட். அடுத்து GIRM, நம்ம அதாவது ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ரோமன் மிசல். நம்ம திருவழிபாட்டு பயன்படுத்தக்கூடிய அந்த மிசல் பூச புஸ்தகத்துல முதல்ல உள்ள அந்த அறிவுரை பகுதியில் என்ன சொல்றான் அப்படின்னா through the readings and the homily God speaks to his people, opens the mystery of redemption and salvation and offers spiritual nourishment. இந்த மூன்று, ஒன்று காட் ஸ்பீக்கிங், ரெண்டாவது ரெவலேஷன் ஆஃப் த மிஸ்டரி, மூன்றாவது ஸ்பிரிச்சுவல் நரிஷ்மெண்ட். இந்த மூன்றும் நம்மளுடைய ஹாமிலியில கலந்து இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். அப்ப இதை என்ன இம்ப்ளை பண்ணுதுன்னா இந்த லிட்டர்ஜிக்கல் டெக்ஸ்ட் நீங்க பேப்பல் ஹாமிலிஸ் எல்லாம் எடுத்து பாருங்களேன். எந்த ஒரு பேப்பல் ஹாமிலிலையுமே கதை இருக்காது, நிகழ்வுகள் இருக்காது. எந்த ஒரு ஹாமிலிலையுமே வந்து ஜோக் இருக்காது. எந்த ஒரு ஹாமிலிலுமே வந்து பாட்டு இருக்காது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மூணு தான் இருக்கும். கடவுள் மக்களுக்கு இந்த வார்த்தை வழியா என்ன சொல்றாரு, இந்த வார்த்தை வழியாக கிறிஸ்துவுடைய மீட்பு எப்படி அறிவிக்கப்படுது, மூன்றாவது இந்த வார்த்தையை கேட்கக்கூடிய மக்கள் எப்படி ஆன்மீக அளவுல ஊட்டம் பெறுறாங்க. இந்த மூன்று தான் ஒரு பேப்பல் ஹாமிலியில இருக்கும். அது நீங்க எந்த ஒரு பேப்பல் ஹாமிலிய வேட்டிகன் வெப்சைட்ல நம்ம எடுத்து பார்த்தாலும். ஆனா நம்மளுடைய ஹாமிலி எடுத்து பாருங்களேன். நம்ம கேட்கக்கூடிய நிறைய ஹாமிலிஸ்ல வந்து இன்னைக்கு நிறைய ஸ்டைல், ஒரு ஜோக்கோட தொடங்குறது, அல்லது ஒரு பாட்டோட தொடங்குறது, அல்லது ஒரு நிகழ்வோட தொடங்குறது. கன்ஃபெஷன் நம்ம கேட்ட நிகழ்வு கூட சில நேரங்கள்ல ஃபாதர்ஸ் அதை வேற மாதிரி நம்ம சொல்லக்கூடியது, அல்லது எங்கேயோ வாசித்த கதைகள் வந்து ஒரு கட்டத்துல பயன்பட்டது. அதாவது நம்ம தொடக்க காலத்துல மறைப்பணியாளர்கள் வரும்போது நமக்கு தேவைப்பட்டது. ஆனா இன்னைக்கு வந்து மக்களுடைய அந்த அறிவு தேடல் விரிஞ்சிருக்கு, மக்களுடைய எக்ஸ்போஷர் விரிஞ்சிருக்கு. அப்ப நம்ம முழுக்க முழுக்க அவர்கள் கேட்டு வருவது வந்து இறை வார்த்தை மட்டும்தான். சில நேரங்கள் நம்ம வந்து அரசியலை நம்ம அங்க பேச வேண்டிய ஒரு தளமாக மாற்றிடுறோம். பட் முழுக்க முழுக்க எந்த ஒரு பயஸ்ட் இல்லாம வேர்ட் ஆஃப் காடை மட்டுமே ப்ரீச் பண்ண வேண்டும் என்பது இந்த திருப்பலி நூல் சொல்லக்கூடிய அறிவுரையாக இருக்கிறது. அடுத்து ஒய் ப்ரீச்சிங் மேட்டர்ஸ்.
த கீ லைஃப் பெனிஃபிட்ஸ் அண்ட் லிட்டர்ஜிக்கல் யூசஸ் பார்க்கும்போது 4 சொல்லலாம். ஒன்று, த ஹார்மனி நரிஷஸ் ஃபெய்த். எடுத்துக்காட்டா, பீப்புள் கம் வித் டயர்டு மைண்ட்ஸ், wounded ஹார்ட்ஸ், மாரல் கன்ஃபியூஷன், ஃபேமிலி பர்டன்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹங்கர். எடுத்துக்காட்டா, நேற்று உள்ள திருவிழா, நம்ம நேற்று இயேசுடைய விண்ணேற்ற பெருவிழா நம்ம கொண்டாடணும். அப்ப விண்ணேற்றம் என்பது நம்முடைய நம்பிக்கை சார்ந்த ஒன்று. அவர் 3ஆம் நாள் இறந்து 3ஆம் நாள் உயிர்த்து கடவுளின் வலப்பக்கம் அமர்ந்தார். அப்ப கடவுளின் வலப்பக்கம் அமர்ந்தாருங்கிறத நம்ம யாருமே பார்க்கல. நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒன்று. அப்ப அந்த நம்பிக்கை சார்ந்த ஒன்று. அந்த நம்பிக்கை சார்ந்த ஒன்றை நம்ம எப்படி மக்களுக்கு வெளிப்படுத்துறோம்? அப்ப நம்ம எடுக்கக்கூடிய எல்லா பிரீச்சிங்குமே, அடுத்த ஞாயிறு வரக்கூடிய பெந்தகோஸ்தா இருக்கலாம், மூவர் இறைவனா இருக்கலாம், நற்கருணை இருக்கலாம், எல்லாமே ஏதோ ஒரு வகையில நம்பிக்கை சார்ந்தது. அப்ப நம்முடைய மறையுரை எல்லாமே மக்களுக்கு நம்பிக்கையை ஊட்ட வேண்டும். அவருடைய நம்பிக்கையை தளர்வடைய செய்யக்கூடாது. ஒரு டிஸ்பேருக்கு கொண்டு போக கூடாது. 2வது, தி ஹார்மனி இன்டர்பிரட்ஸ் லைஃப். ஓகே, இயேசு விண்ணேறி போயிட்டாரு, பட் என்னுடைய லைஃபுக்கு இது என்ன செய்தியை தருது? அப்ப ஒரு டெக்ஸ்ட் வந்து அந்த லிசனருடைய லைஃபுக்கு எந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்? 2வது. 3வது, ஹார்மனி ஃபார்ம்ஸ் த சர்ச். ஒட்டுமொத்த பங்கு குழுமத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தளமாக இருக்க வேண்டும். பாரிஸ் ஸ்லோலி பிகம்ஸ் வாட் இட் ரிப்பீட்டட்லி ஹியர்ஸ் ஃப்ரம் த புல்பிட். இப்போ திருவிழாவுக்கு நம்ம பார்க்கும்போது ஒரு சில இடங்கள்ல ஒரே பிரீச்சரை கூப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த ஒரே பிரீச்சர் வந்து 8 நாட்கள் 9 நாட்கள் மறையுரை. அப்ப அந்த 9 நாட்கள் தயாரிப்பாக ஒட்டுமொத்த குழுமம் அப்படியே ஃபார்ம் ஆகி திருவிழா கொண்டாடுவதற்கான ஒரு தயாரிப்பு. அப்ப நம்ம பேசும்போது தனிப்பட்ட நபர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த குழுமமும் அங்க ஃபார்ம் ஆக முடியும். 4வது, த ஹார்மனி ரிவீல்ஸ் த பிரீச்சர். Homily shows whether the priest has prayed, listened, studied, suffered and loved. நம்ம மைண்ட்ல இருந்து பேசுறோமா அல்லது ஹார்ட்ல இருந்து பேசுறோமாங்கிறத நம்ம ஹாமிலி வந்து மக்களுக்கு காட்டி கொடுத்துரும். அப்ப இங்க வந்து நம்ம முழுக்க முழுக்க நாம அதை உள்வாங்கி நம்ம அனுபவமாக மாற்றினால்தான் ஒரு ஹாமிலி ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு ஹாமிலியாக இருக்க முடியும். அடுத்து 4வது, நம்ம ப்ரீச் பண்ண எல்லா ஹாமிலையுமே இந்த 4 ஃபெய்த்ஃபுல்னஸ் இருக்கணும். 4 ஃபிடலிட்டிஸ். அதாவது இப்போ நீங்க டீக்கன் ஆகிற வரைக்கும் நம்ம என்னனாலும் உங்களுடைய ஐடியாலஜி இருக்கலாம், என்னுடைய ஐடியாலஜி எப்படினாலும் இருக்கலாம். அன்லெஸ் ஐ பிகம் until I become deacon. So once you are a deacon, you become part of the church. You become part of incarnated to your congregation, to the society. Then வந்து you become part of the church member. அப்ப முழுக்க முழுக்க நம்மளுடைய இந்த பிரமாணிக்கம், இப்ப நம்ம ஒரு கம்பெனில ஒர்க் பண்ற மாதிரி, ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு அந்த கம்பெனிக்கு எதிராக நம்ம பேச முடியாது. ஆனா கேத்தலிக் சர்ச்ல உள்ள ஒரு பியூட்டி என்னன்னா, இப்போ பெனடிக்ட் 16 சொல்ற மாதிரி மாற்று கருத்துக்களை வைத்துக்கொண்டு நம்ம ஒரே தளத்துல இயங்க முடியும். அதான் இதோடைய ஒரு பியூட்டி. ஆனா மறையுறைன்னு வரும்போது 4 வகையான பிரமாணிக்கம் அல்லது ஃபெய்த்ஃபுல்னஸ். ஒன்று, ஃபெய்த்ஃபுல் டு த டெக்ஸ்ட். வாட் டஸ் த வேர்ட் சே, நாட் வாட் யூ சே. இந்த இடத்துல நம்ம ஒண்ணு கவனிக்கணும். இதுல ஒரு டெம்டேஷன் வரும். என்ன டெம்டேஷன்னா, we often focus on what somebody has interpreted, not what the word of God says. இதைத்தான் வந்து எக்ஸஜெட்டிக்கல் ஏலியனேஷன் சொல்லுவாங்க. வில் கம் டு தட் ஷார்ட்லி. இப்ப ஒரு ப்ரொஃபஸர் வந்து உங்களுக்கு விஸ்டம் லிட்ரேச்சர் டீச் பண்ணிருக்காங்க, ஒரு திருப்பாடல் உங்களுக்கு கத்துக் கொடுத்துருக்காங்க. அப்ப உங்களுக்கு என்ன நினைவு இருக்கும்? அந்த ஃபாதர் அந்த திருப்பாடலை எப்படி இன்டர்பிரட் பண்ணாரோ அதான் நமக்கு நினைவில் இருக்கும். அல்லது ஒரு ஜெனசிஸ் டெக்ஸ்ட லெக்ராண்ட் எப்படி இன்டர்பிரட் பண்றாரு, ஆல்டர் எப்படி இன்டர்பிரட் பண்றாரு அப்படி நம்ம பார்க்கும்போது என்னன்னா, நம்ம அவங்களுக்கு இன்டர்பிரேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். பல நேரங்கள்ல வந்து நம்ம வேர்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஃபெய்த்ஃபுல்னஸ் டு த டெக்ஸ்ட், நாட் டு மை ஓன் வேர்ட் ஆர் நாட் டு த வேர்ட் ஆஃப் அ ப்ரீச்சர் தட் ஐ ஹவ் ஹர்ட், அல்லது ஒரு கமெண்ட்ரி, அந்த கமெண்ட்ரியவோ அல்லது என்னுடைய வார்த்தை அல்ல, இறை வார்த்தை. 2வது, ஃபெய்த்ஃபுல் டு கிரைஸ்ட். How does this reveal the Paschal mystery? முழுக்க முழுக்க பாஸ்கா மறைபொருள், இயேசுடைய பணி, பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு, விண்ணேற்றம். அப்ப பாடுகள், அவருடைய பாடுகள், உயிர்ப்பு நிகழ்வை இது எப்படி வெளிப்படுத்து, அதற்கான ஒரு பிரமாணிக்கம். 3வது, faithful to the church. How does it remain within the Catholic faith and liturgy? Catholic faithன்னு சொல்லும்போது ஜென்ரலா எப்படி ஃபெய்த்ஃபுல்னஸ் இருக்கு, அன்னைக்குள்ள லிட்டர்ஜி, அந்த வழிபாட்டுக்குள்ள நம்ம வரும்போது அது எப்படி நமக்கு அது இணைந்து செல்வது. இந்த இடத்துல நம்ம ஒன்று விஷயம் கவனிக்கணும். மறையுரை நீங்க தயாரிக்கும் போது எப்பவுமே நம்ம பல நேரங்களில் முதல் வாசகம், பதிலுரை பாடல், நற்செய்தி வாசகம், 2ஆம் வாசகம் தான் வாசிக்கிறோம். ஆனா அன்னைக்குள்ள மிஸ்ஸால நம்ம எடுத்து வாசித்தோம் அப்படின்னா
அதுல நமக்கு நிறைய கருத்துக்கள் கிடைக்கும். ஏன்னா அந்த லிட்டர்ஜியோட எப்படி நம்ம போகுது, அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு நேற்று நம்ம வாசிக்கிட்ட தொடக்க உரை ப்ரிஃபேஸ். அந்த மாஸ்ல அந்த நற்கருணை மன்றாட்டுடைய தொடக்கத்துல வாசிக்கக்கூடிய அந்த தொடக்க உரை ப்ரிஃபேஸ்ல பாத்தீங்கன்னா மிக அழகான அது அகஸ்தினாருடைய வார்த்தைகளை எடுத்து கொஞ்சம் மாத்தி போட்டுக்கிறாங்க. அப்ப ஒவ்வொரு ஸ்டெப்பா அது பில்ட் ஆகும். அதாவது இயேசு எப்படி இங்க இருந்து போனார், அவர் எந்த போனதுனால என்னென்ன நடந்துச்சு. சோ 10 வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த 10 வார்த்தைகள இப்ப இயேசு செயல்படுவதாக. அப்ப அந்த 10 வார்த்தைகளை நம்ம மக்களுக்கு எடுத்து சொன்னாலே போதும். அந்த 10 வார்த்தைகள் இப்ப எடுத்துக்காட்டா மீடியேட்டர் பிட்வீன் காட் அண்ட் ஹியூமன் பர்சன், கடவுளுக்கும் மனிதருக்குமான இணைப்பாளர். அவர் நம்மை விட்டு விலகி சென்றது மனித தன்மை விட்டு விலகியதால் அல்ல, மாறாக மனிதரும் கடவுளுமாகிய அவர் விண்ணேறி சென்றதால் மனிதர்களாகிய நாமும் விண்ணேற முடியும் என்ற நம்பிக்கையை எதிர்நோக்காக தந்தார் அப்படிங்கிற மாதிரி அது டெவலப் ஆகுது. அப்ப இந்த ஒவ்வொரு வார்த்தையை நம்ம விலக்கி சொன்னால் போதும், நமக்கு எந்த கமெண்ட்ரி தேவையில்லை. அப்ப தொடக்க உரையே நம்ம மக்களுக்கு அது ஒவ்வொரு வார்த்தை இணைப்பாளர்னா என்ன, இணைப்பாளர்னா யாரு, அல்லது விலகி செல்லுதல்லாம் என்ன, கடவுள் நம்மோடு என்று இறங்கி வந்தா ஏன் விலகி செல்லல, அல்லது என்ன என் மனுக்குலத்துல இருந்து நமக்கு என்ன கொண்டு போறாரு கடவுள்கிட்ட அப்படிங்கிற மாதிரி நம்ம விலக்கி சொன்னாலே போதும். அப்ப ஃபெய்த்ஃபுல் டு த சர்ச்ங்கிறது 2 பார்க்கலாம். ஒண்ணு வந்து ஜென்ரல் ஃபிடலிட்டி டு த சர்ச்சஸ் டீச்சிங், 2வது பர்டிகுலர் ஃபிடலிட்டி, அன்னைக்கு உள்ள வாசிக்கப்படக்கூடிய ஜபங்களோட அது எப்படி இணைந்து போகுது. கடைசி ஃபெய்த்ஃபுல் டு த பீப்புள், வாட் டு தீஸ் பீப்புள் நீட் டு ஹியர் டுடே. இப்ப இங்க நம்ம பார்க்கும்போது ஆடியன்ஸ், நம்ம ஒரு திருப்பலிக்கு போவதற்கு முன்பாகவே அங்க குழந்தைகள் வருவாங்களா, சிஸ்டர்ஸ் மட்டும் வருவாங்களா, அல்லது நர்சஸ் மட்டும் வருவாங்களா, அல்லது குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் வருவாங்களா பார்த்து அந்த பீப்புளுக்கு ஏத்த ஒரு ஃபிடலிட்டி. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ஹாமிலி வந்து இஃபெக்டிவா இருக்க முடியும். அல்லது வந்து அது வந்து அவங்களுக்கு வந்து அப்ராப்ரியேட்டா இருக்காது. இப்ப எடுத்துக்காட்டா குழந்தைகளுக்கு தயாரித்த நான் ஒரு ஹாமிலி போய் அடல்ட்ஸ்க்கு நாம சொன்னோம் அப்படின்னா அது ரொம்ப இம்மெச்சூர்டா இருக்கும். அதே மாதிரி பெரிய அடல்ட்ஸ்க்கு உள்ள ஒரு ஹாமிலை கொண்டு போய் குழந்தைகளுக்கு நாம சொன்னோம் அப்படின்னா அது புரியாம அவங்களுக்கு போயிடும். அப்ப ஆடியன்ஸ் ஆல்சோ மேட்டர். அப்ப ஆடியன்ஸுக்கான பிரமாணிக்கம் தான் இந்த 4வது பிரமாணிக்கம். அடுத்து ப்ரீச்சர். ப்ரீச்சர் அஸ் ஃபர்ஸ்ட் லிசனர். இறைவார்த்தை அறிவிக்கக்கூடியவர் முதல்ல அதை கேட்பவராக இருக்கணும். இதைத்தான் கார்ல் ரானருடைய எக்ஸ்பிரஷன், த வேர்ட் அண்ட் த ஹியரர். கார்ல் ரானர் ஒட்டுமொத்தமா நம்ம எல்லாரும் எப்படி சொல்றாரு அப்படின்னா we are all hearers of the word அப்படிங்கிறார். நம்ம எல்லாருமே இறை வார்த்தை, அவர் வார்த்தையை கேட்கக்கூடியவர் என்று அழைக்கிறார். முதல்ல பிஃபோர் த priest prepares the homily, the word prepares the priest. இதைத்தான் வந்து இப்போ நம்ம திருத்தந்தை பிரான்சிஸ் இருந்தப்போ ஒரு ப்ரீச்சர் இருந்தார், அந்த OFM ப்ரீச்சர். அந்த OFM ப்ரீச்சர் தான் வந்து அந்த கார்டினலாக நம்ம போப் பிரான்சிஸ் வந்து அறிவித்தார். அவருடைய கோட் இது, பிஃபோர் த priest prepares the homily, the word prepares the priest. அவர்கிட்ட வந்து ஒரு இன்டர்வியூல கேட்கறாங்க, நீங்க எப்படி அந்த பேப்பல் ஹாமிலி ஃபார் த பேப்பல் ஹவுஸ் ஹோல்டு, அவங்களுக்கு நீங்க ப்ரீச் பண்ணும்போது நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா, முதல்ல அவர் சொல்றாரு ஐ லிசன் டு த வேர்ட் ஃபர்ஸ்ட். அப்ப த வேர்ட் ப்ரிப்பேர்ஸ் மீ, கடவுள் என்ன ப்ரிப்பேர் பண்றார், இதை சொல்லு இதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்ப அதற்கான ஒரு ஓப்பன்னஸ் டு த லிசனிங், நம்பர் 1. 2வது, போப் பிரான்சிஸ் says the preacher must have personal familiarity with the word of God. Linguistic and exegetical knowledge is necessary but not enough. The word must first penetrate the preacher's own thoughts and feelings. முதல்ல நம்ம போப் பிரான்சிஸுடைய வார்த்தைகள் பார்க்கும்போது பர்சனல் ஃபெமிலியாரிட்டி வித் த வேர்ட் ஆஃப் காட். நம்ம கடைசியில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது நான் வருவோம், நம்ம எப்படி வேர்ட் ஆஃப் காடோட ஒரு ஃபெமிலியாரிட்டி, அன்னைக்குள்ள ரீடிங் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமான விவிலியத்தோட ஒரு ஃபெமிலியாரிட்டி. அடுத்து லிங்குவிஸ்டிக் அண்ட் எக்ஸெஜெட்டிக்கல் நாலேஜ், அதை தான் நம்ம இங்க ஃபார்மேஷன் டைம்ல பெற்றிருக்கிறோம். 3வது, வேர்ட் மஸ்ட் பெனட்ரேட் த ப்ரீச்சர்ஸ் ஓன் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். நம்மளை வந்து அது மாற்றணும், நம்மளுடைய ஐடியாலஜிஸை, நம்மளுடைய ப்ரெஜுடிசஸை வந்து அது முதல்ல மாற்றணும். அடுத்து 3வது, த ஃபர்ஸ்ட் புல்பிட் இஸ் த ஹார்ட் ஆஃப் த ப்ரீச்சர். நான் பேசுறதுக்கு முன்பாக என்னோட இதயத்துல அதை நான் சொல்ல முடியுமா. 3வது தொடர்ந்து 4வது, நீட் ஃபார் சைலன்ஸ். ப்ரிப்பரேஷன்ல வந்து இட் இன்வால்வ்ஸ் சைலன்ஸ். ரீட் தி ஒரிஜினல் டெக்ஸ்ட் பிஃபோர் ஜம்பிங் டு காமெண்ட்ரிஸ் ஆர் அதர் டெக்ஸ்ட். நம்ம ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை, அதை பைபிள்ல என்ன எழுதியிருக்கோ அதை நம்ம வாசிப்பது. இது நம்ம 2 மோட்ல சொல்லலாம். ஒன்று வந்து ரைட்டிங் அண்ட் ரீடிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங். இது நம்ம செமினரியில் ஃபார்மேஷன் ஸ்கொலாஸ்டிகேட்ல நம்ம கேட்டிருப்போம். ஒரு அசைன்மெண்ட் நம்ம எழுதுறோம் அப்படின்னா 2 வகையில் எழுதலாம். ஒன்று வந்து ரைட் அண்ட் ரீட், 2வது ரீட் அண்ட் ரைட். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா, இப்போ
ஒரு பேப்பர் எழுதணும், எக்லியாசியாலஜி பத்தி ஒரு பேப்பர் எழுதணும்னா முதல்ல நான் எழுதிடுறேன். எனக்கு திருச்சபைனா என்னங்கிறத நான் என்ன நினைக்கிறேன் அதை முழுக்க முழுக்க எழுதிடுறேன். எழுதின பிற்பாடு அடுத்து யாரெல்லாம் என்னென்ன சொன்னாங்க திருச்சபையை பத்தி அப்படின்னு நான் சேர்த்தேன் அப்படின்னா ரைட் அண்ட் ரீடு. இந்த இடத்துல என்ன ஆகும்னா என்னுடைய பேப்பர் வந்து ஒரிஜினலா இருக்கும். ஏன்னா ஐ ஹாவ் ரிட்டன் ஃபர்ஸ்ட், தென் ஐ ஹவ் ஆடட் த ரெஃபரன்சஸ். ரெண்டாவது மெத்தட் எப்படின்னா ரீட் அண்ட் ரைட். எவ்வளோ வாசித்துக்கிட்டே போறது, அந்த எக்லியாசியாலஜி புக், இந்த எக்லியாசியாலஜி அவர் என்ன சார் இவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசி நம்ம எழுதுனா என்ன ஆகும்னா வில் பி ரிப்பீட்டிங் வாட் அதர்ஸ் ஹேவ் செட். அப்ப ஃபர்ஸ்ட்ல வந்து வி ஆர் ப்ரொடியூசிங், செகண்ட்ல வந்து வி ஆர் ரீப்ரொடியூசிங். யாரோ ஒருத்தர் சொன்னதை நம்ம சொல்லுவோம். அப்ப நம்முடைய ஹாமிலி எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டைல் ரைட் அண்ட் ரீட். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த என்னெல்லாம் தோணுதோ அந்த இறைவார்த்தை நீங்க படிச்சதை வைத்து அல்லது உங்களுடைய பர்சனல் அனுபவத்துல அதை முதல்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் யூ கோ ஃபார் சப்ஸ்டான்ஷியேட்டிங். அதை சப்ஸ்டன் பண்றதுக்காக கமெண்ட்ரிஸ்ல அல்லது அதை தெளிவுபடுத்துவதற்காக நீங்க கமெண்ட்ரி தேடலாமே தவிர டோன்ட் ரீட் த கமெண்ட்ரி அண்ட் ஃபைனலி கம் டு த. அப்படி சொன்னா என்ன ஆகுனா யாரோ ஒருவருடைய ஹாமிலியை நம்ம we are saying it again. We are not here to repeat, we are here to produce, we are there to create. அந்த ஒரு மைண்டில் நம்ம வைத்துக்கொள்வோம். அப்ப நம்முடைய மோட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் எப்பவுமே எப்படி இருக்குன்னா ரைட் அண்ட் ரீட். ஃபர்ஸ்ட் யூ ப்ரிப்பேர், யூ டூ, தென் you have your own additional aids for references or for your own deepening of a thought. அதை நம்ம வைத்துக்கொள்வோம். அடுத்து கடைசியா இந்த ஃபர்ஸ்ட் செஷனுடைய கடைசி ஸ்லைடு இது. Homilies that wounded you nourished you. இதை வந்து மேபி we'll just take 3 or 4 minutes. இந்த the questions, homilies that you heard, read or viewed. நம்ம நிறைய ஹாமிலிஸை கேட்டிருப்போம், வாசித்திருப்போம் அல்லது வீடியோல பார்த்திருப்போம். Why a homily touched you, hurt you? Homilies continue in the hearers. நம்ம ஒரு ஹாமிலி நம்ம கேட்டுட்டு வீட்டுக்கு வந்தாலும் அது நம்முடைய மனதுல வந்து ஏதோ ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. அடுத்து நான் ஏற்கனவே சொன்னதான் சென்ஸ் ஆஃப் ஏலினேஷன் பிட்வீன் த வேர்ட் அண்ட் த ப்ரீச்சர். வாட் இஸ் ரிமெம்பர்ட், த வேர்ட் ஆஃப் காட் ஆர் த ப்ரீச்சர்? பல நேரங்கள்ல நம்ம அந்த ப்ரீச்சர் என்ன சொன்னாரு, ப்ரீச்சரை தான் நம்ம நினைக்கிறோம், பட் வேர்ட் ஆஃப் காடை மறந்துடுறோம். அந்த டெம்டேஷன் வந்து இருக்கக்கூடாது. Often we preach to others, but what about us? We are also listeners. நம்ம ப்ரீச் பண்ணும்போது we are also listeners. What is an ideal homily? இந்த கொஸ்டின்ஸ் உடைய பின்புலத்துல maybe we'll talk for about 3 minutes, then we will take a break. So I stop here. ஸோ உங்களை பொறுத்தளவுல ஒரு ஹாமிலினா எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய நீங்க கேட்ட ஹாமிலி அடிப்படையிலையோ அல்லது இப்படிதான் நான் ஒரு ஹாமிலிய விஷுவலைஸ் பண்றேன் ஐடியலா? What do you think? Maybe each of you can share 1 or 2 words. Who would like to begin? Jackson? 1 or 2 words. என்னை பொறுத்தவரையில ஹார்மனி வந்து வாட் கடவுள் என்ன சொல்ல விரும்புகிறார் மக்களுக்கு Okay. அது போய் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு Okay. அதுதான் முக்கியமான பார்க்குறேன். கடவுள் என்ன சொல்ல விரும்புகிறார் அந்த மக்களுக்கு, அது மக்களுக்கு போய் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். Okay. இன்னொன்று அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் ஏன்னா தியாலஜியில் எனக்கு படிக்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னா I was preparing, want to preach the preach to the people. என்ன நம்ம Okay. சொல்ல போறோம் அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ண நினைச்சோம். பட் அது என்னையே ப்ரிப்பேர் பண்ணிச்சு நான் பார்க்குறேன். ஸோ ஐ சேஞ்ச். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸு பீப்புள் ஆல்சோ ஷுட் கெட் தட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். Okay. ஸோ இதான் மெயினாக நான் ஏதாவது ஹாமிலி உங்களுக்கு நினைவுல இருக்காங்க? ஏதாவது உங்களை இம்பாக்ட் பண்ண ஹாமிலி அப்படி ஏதாவது நினைக்கிறீங்களா ஜாக்சன்? இம்பேக்ட் பண்ணா சில பர்டிகுலரா எனக்கு சொல்ல தெரியல. Okay. பட் ஒரு Okay. சில Fine. ஃபேமிலிஸ் வந்து நினைவு இருக்கு. இந்த ஒரு சில ஃபாதர் சிரில் எங்களுக்கு ஒரு பல வருஷம் இருந்தால அப்போ ஒரு ஸ்டோரி, ஒரே ஒரு ஸ்டோரி தான் சொன்னாங்க. பட் நீங்க சொன்ன ஸ்டோரி பட் ஹி சேட் a ஸ்டோரி. அந்த ஸ்டோரி Okay. சொல்லிட்டு ஒரு 2 லைன் தான் சொன்னாரு. பட் ஹி ஃபினிஷ் த Oh. ஹார்மலி. பட் Oh, ஸ்டில் ஐ that's ரிமெம்பர் தட் ஹி வாஸ் செட் சம்திங். பட் ஆனா அந்த மூமெண்ட் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குதுன்னு பார்க்க. வாட் யூ great. Thank you. Okay. Thank you, Jackson. ஸோ ஜாக்சன் 2 விஷயம் சொல்லியிருக்க. ஒன்று வந்து கடவுளுடைய வார்த்தை நம்ம அறிவிப்பது, 2வது மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பை பயன்படுத்துவது, அடுத்து ஃபாதர் சிரிலுடைய ஒரு ஹாமிலி. குட். தேங்க்யூ ஃபார் ஜாக்சன். எனிஒன் எல்ஸ்? ஃபாதர் ஜெனித் என்னோட வாழ்க்கையில சொல்லுங்க ஜெனித்.
என்னுடைய வாழ்க்கையில பார்க்கும்பொழுது நான் நோவிஷியேட்ல இருக்கும் பொழுது என்னுடைய நாவிஸ் மாஸ்டர் அவர் வந்து ஓகே சொல்லக்கூடிய ஹோமிலிஸ் வந்து எனக்கு ரொம்ப தொட்டதா பார்த்தேன். அவருடைய ஹோம்லி எப்படி இருக்கும்னா, ஒரு சின்ன ஒரு கதை, ஏதாவது ஒரு கதை சொல்லிட்டு அந்த கதையை வச்சு அவர் கொஞ்சம் இன்டர்பிரட் பண்ணி அவர் சொல்லுவார். எனக்கு அந்த ஓகே ஹோம்லி அந்த டயத்துல எனக்கு ரொம்ப மனசுல தொட்டதா பார்க்குறேன். ஓகே அப்புறம் நான் எப்பவுமே ஹோம்லி ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது என்னை என்னைய முதல்ல எது தொடுது, லைக் நான் வாசிக்கிறக்கூடிய ஓகே வசனம் என்னைய வந்து எது முதல்ல தொடுதோ அதை எடுத்து அதை வந்து நான் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் எப்பவுமே முன்னெடுப்பேன். அப்புறம் ரெண்டாவது வந்து என்னதுன்னா, நான் மக்களுடைய முகத்தை பார்க்கும் பொழுது அவங்க புரிஞ்சுக்கிறாங்களா, அவங்க நான் சொல்றத வந்து அவங்களுக்கு போய் சேருதா அப்படின்ற ஒரு விஷயமும் நான் எப்பவுமே பார்ப்பேன். ஸோ அது ரெண்டும் ஓகே ஒன்லி தோஸ் திங்ஸ் மேக்ஸ் அ வெரி குட் ஹோம்லி. ஓகே கிரேட். தேங்க்யூ ஜெனி. தேங்க்யூ. எனக்கு வந்து வாட் இஸ் நாட் அ ஹாமிலி அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு. சொல்லுங்க விகாஷ். வாட் இஸ் நாட் அ ஹாமிலி, இட் இஸ் நாட் அ லெக்சர் அப்படிங்கிறது எனக்கு ஒவ்வொரு கட்டத்திலையும் நான் பார்த்துக்கிட்டே வந்துட்டு, குறிப்பா அந்த தியாலஜி முடிச்சதுக்கு அப்புறம் இட்ஸ் நாட் அ லெக்சர் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். ஓகே தென் வாட் இஸ் அ ஹாமிலி அப்படின்னா, கனெக்டிங் த ஸ்கிரிப்சர் டு லைஃப், பர்சனல் லைஃப் அண்ட் த பீப்புள்ஸ் லைஃப் அப்படிங்கிறது தான். ஸோ கனெக்டிங் த வேர்ட் ஆஃப் காட் டு லைஃப் ஆஃப் அ பீப்புள், லைஃப் ஆஃப் மை ஓன் செல்ஃப் அப்படிங்கிறது தான் ஹாமிலி அப்படின்னு பார்க்கலாம். வெரி குட் விகாஷ். விகாஷ் சொன்னதோட சேர்த்து நம்ம சொல்லலாம், ஹாமிலி இஸ் நாட் அ லெக்சர்னு டீலிமிட் பண்றாரு. தட்ஸ் அ குட். ஏன்னா ஒரு லெக்சரை வந்து நம்ம அப்ஜெக்டிவா நம்ம சொல்லிட்டு போயிடலாம். அத வந்து ஒரு மேத்தமேட்டிக்ஸ்ல ஒரு லெக்சர் வந்து அதோட லிசனரை வந்து பாதிக்கணும்னு தேவையில்லை, அவரோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை பாதிக்கணும்னு தேவையில்லை. ஆனா விகாஷ் சொன்ன மாதிரி வேர்ட் ஆஃப் காட் வந்து லைஃபை இன்டர்பிரேட் பண்றதா இருக்கணும். குட் விகாஷ். தேங்க்யூ. ஓகே குட். நெக்ஸ்ட் ஒன் டேவிட் பிரான்சிஸ். மறைவுரை அப்படி சொல்லும் பொழுது அறிவுரை வந்து கூறுறது கிடையாது. நான் வந்து அறிவுரை சொல்றது கிடையாது. ஓகே என்னுடைய அனுபவத்தை வந்து நான் பகிர்றேன். அந்த அனுபவம் வந்து மக்களை தொடலாம், எல்லோரையுமே தொடலாம், இல்லை ஒரு சிலரை தொடலாம் அப்படின்றத நான் பார்க்குறேன். இப்போ நம்ம அறிவுரை சொல்றதுக்காக குறிப்பிடல நிக்கல, நம்மளுடைய அனுபவத்தை ஷேர் பண்றோம் அப்படின்றதுதான் எனக்கு புரிதலா இருக்குது. அப்புறம் இப்போ உள்ள சூழல்ல வந்து மக்களுமே நிறைய சிந்தனைகளை வந்து உள்வாங்கி தான் வர்றாங்க திருப்பலிக்கு. நம்முடைய அனுபவம் என்ன அப்படின்றதான் அவங்களே எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். Good. That's true, David. Okay. Thank you, David Francis. That's not a place to give advice. Okay. அவங்களுக்கான ஒரு அறிவுரை கொடுவது இல்லை, இது அனுபவ பகிர்வு. குட். அண்ட் ஆல்சோ அக்னாலஜிங் பீப்புள் நோ. நம்ம வந்து ஒரு 1 to 0 அப்ரோச் பண்றது கிடையாது. எனக்கு எல்லாமே தெரியும், உனக்கு ஒன்றும் தெரியாது. பட் 1 to 1 அந்த ஒரு ஸ்டைல் தான் இன்னைக்கு வந்து ஒரு ஹாமிலெட்டிக் ஸ்டைல்ல வந்து we have moved from 1 to 0. நாட் 1 to 0ல வந்து ப்ரீச்சர் தான் எல்லாருக்கும் தெரியும், மக்கள் 0. பட் இன்னைக்கு வந்து ஒரு 1 to 1 they are also coming with their own interpretation. So we can have a dialogue also, at least in the internal level. Good David Francis. Good. Lasser, Abhi, Anand. Yeah. Yes, Abhi. So for me, formally performance அப்படின்ற ஒரு இது வந்து எனக்கு புரியுது. அது வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி கிடையாது. Okay. Can you hear me? Yes, Abhi. It's not performance. Good. Okay. Yeah. And it is about the faith formation. Faith formation. Okay. I find faith formation. And therefore I find there should be 4 things in the homily. That's what my professor DJ used to say for them. What does the text communicate to you today? First thing, what does the text tell you? And use the same text and see the reality. Having the text as a lens. Okay. And then how the text is being lived with the people those who have lived before. Maybe முன்ன வாழ்ந்தவங்க அந்த டெக்ஸ்ட் எப்படி வாழ்ந்திருக்காங்க. Okay. What is the text telling today? So the 4 aspects. So text என்னது, அந்த டெக்ஸ்ட் லென்ஸை வச்சு நம்ம எப்படி இன்னைக்கு ரியாலிட்டியை நம்ம பார்க்குறோம்,
அப்புறம் அந்த டெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து வாழப்பட்டது, அந்த டெக்ஸ்டை எப்படி வாழ. Okay. Good, Abhi. Good. Thank you. Thank you, Abhi. Good. நெட்வொர்க் இஸ் வெரி புவர். Okay. Good. மறைவுரை கேக்குதுங்களா? சொல்லுங்களா சார்? எஸ். என்னை பொறுத்த வரைக்கும் மறைவுரைன்னு பார்க்கும்பொழுது எனக்கு நான் நோய்ஷேட்ல இருக்கும்பொழுது ஸ்டீபன் மார்டின் அவர் வந்து ஒரு முறை இந்த ஹோலி வீக் டைம்ல மறைவுரை கொடுத்தாரு. அது ரொம்ப என்ன பாதித்ததா பார்க்கறேன். எப்படின்னா வந்து உலகை சார்ந்த சில பிரச்சனைகளை வந்து முன்வைத்து அது நம்மளுக்கு வந்து ஒரு சார் ஓகே. லாஸ்ட் கனெக்ஷன் இல்லை. ஓகே, குட். நெட்வொர்க் இஷ்யூ. ஓகே, சொல்லுங்களா சார்? உலக பிரச்சனையோட அவர் வந்து ஒப்பிட்டு இந்த இறை வார்த்தையை வந்து போட்டார். ரொம்ப ஓகே, ஓகே. வறுமையை வந்து அவர் மையப்படுத்தி ஓகே, லாஸ்ட் குட். அந்த மாதிரி ஓகே. Oh, that's great. Thank you. Thank you, Lars, sir. Thank you. Good. Very good. Thank you. Thank you for your sharing. So, ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒரு ஹாமிலி எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, அதோடைய ஹாமிலி ஏற்படுத்தக்கூடிய இம்பாக்ட். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய அனுபவமாக இருக்கிறது. அப்ப நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில ஒரு ஹாமிலியை பத்தின ஒரு தெளிவு இருக்கு. ஒரு ஐடியல் ஹாமிலி எப்படி இருக்கணும் என்ற ஒரு வரையறை நமக்கு தெளிவாக இருப்பதை நம்ம பார்க்க முடியுது. குட், வெரி குட். ஒரு 5 minutes பிரேக் எடுத்துட்டு we will continue. Good. Thank you for your sharing, and we continue with our presentation to the second session, that is the craft அல்லது art of Catholic preaching. நம்ம ஏற்கனவே நம்ம பகிர்ந்து கொள்ளப்பட்டதோட அடிப்படை தான். வேற வேற வார்த்தைகளை நம்ம போட்டுக்கதான் நினைச்சுக்கொள்ளலாம். கடைசியில் முடிக்கும் போது நான் என்னுடைய சில பர்சனல் ரிஃப்ளெக்ஷன்ஸ், இதை நான் எப்படி என்னுடைய பயிற்சி எப்படி அதை நான் எப்படி பயன்படுத்துறேன், அது எப்படி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்க அடாப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, குட். ஸோ இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது ரீட் த டெக்ஸ்ட், தென் லிசன் இன் ப்ரேயர், ஃபைண்ட் ஒன் மெசேஜ், பில்ட் ஒன் மூமெண்ட், ரைட் வித் ஒன் ரைட் இன்ட்ரடக்ஷன், பாடி கன்க்ளூஷன், சிம்பிளிஃபை லாங்குவேஜ், டெலிவர் வித் டிக்னிட்டி, வார்ம்த் அண்ட் சைலன்ஸ், தென் பில்டிங் ஆன். இதான் நம்ம இப்போ பார்க்க. முதல்ல வந்து ரீட் த வேர்ட் ஆஃப் காட். வாட் இஸ் த டெக்ஸ்ட் சே? ரீட் த ரீடிங்ஸ் ஸ்லோலி, compare them with the different translations if needed, notice repeated words, contrast, movements, images and persons. முதல்ல ஒரு அமைதியாக உட்கார்ந்து வாசிப்பது, ரொம்ப நேரடியாக விளக்க உரைக்கு போகாம முதல்ல வார்த்தைக்கு முதன்மை கொடுப்பது. இதுல டிரான்ஸ்லேஷன்ஸ் பார்க்கும்போது இப்போ ஆங்கிலத்தில் நம்ம ஒரு ஹாமிலி கொடுக்கணும் அல்லது நீங்க தமிழ்லே கொடுக்கணும் அப்படின்னா ஒரு சில வார்த்தைகள் நமக்கு தெளிவா இல்லை அப்படின்னா நம்ம இன்னொரு மொழிபெயர்ப்புல நம்ம வாசிக்கலாம். ஏன்னா நம்ம வாசிக்கிறது இப்போ எல்லாமே அன்லெஸ் நம்ம ஒரு பிப்ளிக்கல் ஸ்காலரா இருந்தால் ஒழிய நம்ம ஒரிஜினல்ல வாசிப்பது கிடையாது. அப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லாமே டிரான்ஸ்லேஷன். அப்போ ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷனுமே ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் அவங்க டிரான்ஸ்லேட் பண்றாங்க. பெரும்பாலான டிரான்ஸ்லேஷன்ஸ் வந்து வழிபாட்டுக்காக டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டது. சில அகடமிக் டிரான்ஸ்லேஷன் இருக்கு, நம்ம பைபிள் கிளாஸ்ல பார்த்திருப்போம். அப்ப 2-3 டிரான்ஸ்லேஷன் நம்ம எடுத்து பார்த்து அதுல உள்ள வார்த்தைகளை நம்ம தெளிவுபடுத்திக் கொள்வது. இப்ப எடுத்துக்காட்டா நேத்து நாம வாசித்த முதல் வாசகம் அதுல பார்க்கிறோம், லூக்கா வந்து பாசிவ் வாய்ஸ்ல தான் பயன்படுத்துறார். இயேசு வந்து விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதான் ஒரிஜினல் கிரீக்ல வந்து ஜீசஸ் வாஸ் டேக்கன் அப். அப்போ இங்க நம்ம வந்து தமிழ்ல பார்க்கும்போது அவர் விண்ணேற்றம் அடைந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்ப விண்ணேற்றம் அடைதல்ங்கிறது இயேசுவே செய்யக்கூடிய ஒரு செயல், ஏன்னா அது வந்து செய்வினையில இருப்பது. ஆனா கிரேக்ல இருக்கக்கூடியது வந்து செயப்பாட்டு வினை. அதை ஒரு சில இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்லாம் வந்து ஹி வாஸ் டேக்கன் அப் அப்படின்னு அர்த்தம். லூக்காவை பொறுத்தளவுல இது முழுக்க முழுக்க கடவுளுடைய செயல் அப்படின்னு முன்வைக்கிறாரு. ஆனா நம்ம தமிழ்ல எப்படி மொழிபெயர்த்துக்கிறாங்கன்னா இது வந்து இயேசுவே செய்தார் அப்படின்னு பார்க்கும்போது இயேசுடைய அந்த அதிகாரத்தை காட்டுவதாக அல்லது இயேசுடைய மேன்மையை காட்டுவதாக அந்த இறையியலாக செஞ்சுதான் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அப்போ ஒரு வார்த்தை நம்ம தெளிவுபடுத்துவதற்கு பல மொழிபெயர்ப்புகளை பயன்படுத்துவது நலம். அடுத்து நோட்டீஸ் ரிப்பீட்டட் வேர்ட்ஸ், கான்ட்ராஸ்ட், மூமெண்ட்ஸ், இமேஜஸ், பர்சன்ஸ். அதுல ஏதாவது ஒண்ணு நம்ம கிளிக் ஆகுற மாதிரி அதை திரும்ப வாசித்து பார்ப்பது. இது பிப்ளிக்கம்ல சொல்லக்கூடக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு இன்டர்பிரேஷனுக்காக. அதுல பார்த்து முதல்ல ரீட் த டெக்ஸ்ட் கேர்ஃபுல்லி,
பிளேஸ் இட் இன் கான்டெக்ஸ்ட் ஆஃப் த ஒரிஜினல் ஆடியன்ஸ். அந்த ஒரிஜினல் ஆடியன்ஸுக்கு இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் என்ன மெசேஜை கொடுக்குது. ஏன்னா நம்ம வாசிக்கிற எல்லா விவிலிய பகுதிகளும், குறிப்பாக புதிய ஏற்பாட்டுல 2ஆம் ஏற்பாட்டுல வாசிக்கக்கூடிய எல்லா பகுதிகளுமே ஒரு ஆடியன்ஸுக்காக எழுதப்பட்டது. அப்ப அந்த ஆடியன்ஸுக்கு இந்த பகுதி என்ன கருத்தை சொன்னது. இப்ப எடுத்துக்காட்ட நேற்று நம்ம வாசித்த 2ஆம் வாசகம், பவுல் எபேசு நகர திருச்சபைக்கு ஏன் இயேசுவை தலையாக அவருடைய உடலாக சொல்றாரு. அப்ப அவர் சொல்லக்கூடிய அந்த எக்லேசியாலஜி என்ன, அதான் ரீட் இட் இன் த கான்டெக்ஸ்ட். 3வது நோட்டீஸ் த ஸ்ட்ரக்சர், இமேஜஸ் அண்ட் மூவ்மெண்ட். அதுல ஒரு அமைப்பை நம்ம பார்க்க முடியுதா, அதாவது முதல் பகுதி எப்படி இருக்கு, 2வது பகுதி எப்படி இருக்கு, கடைசி பகுதி எப்படி இருக்கு, அப்படி ஒரு அமைப்பு இருக்கிறதா, அல்லது சில சொல்லோவியங்கள் இமேஜஸ் இருக்கா, அல்லது ஒரு மூவ்மெண்ட், அதாவது திருத்துதர்கள் வந்து பயத்துல இருப்பாங்க, கடைசியில் அவங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும், அதான் மூவ்மெண்ட். அப்ப இயேசுவை அறிந்து கொள்ளாமல் இருப்பாங்க, இவர்தான் இயேசு என்று அறிந்து கொள்ளலாம், அதான் ஒரு மூவ்மெண்ட். அப்ப அறியாமையிலிருந்து அறிந்து கொள்ளுதலுக்கான ஒரு மூவ்மெண்ட். அப்ப இந்த டெக்ஸ்ட்ல உள்ள மூவ்மெண்ட் என்ன. இப்ப நேற்று உள்ள முதல் வாசகத்துல ஒரு மூவ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, இயேசு இந்த உலகத்துல இருக்கிறாரு, கடைசியில பார்க்கும்போது அந்த டெக்ஸ்ட்ல அவர் இல்லை. அப்ப வானதூதர்கள் தான் இருக்கிறாங்க. வானதூதர்கள் இல்ல, 2 வெள்ளாடை அணிந்த 2 பேர் இருக்கிறாங்க. கலிலேயர் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அப்போ சொல்றாரு. அப்ப இயேசு முதல்ல இருக்கிறாரு, கடைசியில இல்லை. அப்ப அந்த ஒரு மூவ்மெண்ட்டை நம்ம விளக்கமாக சொல்லலாம். தென் ஃபைண்ட் த சென்ட்ரல் மெசேஜ். அது சில நேரங்கள்ல அது ரொம்ப ஃப்ளூயிடா இருக்கும், எந்த மெசேஜ் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இப்போ ஒரு மெசேஜ், இப்ப எடுத்துக்காட்ட இன்னைக்கு உள்ள முதல் வாசகத்துல இயேசு ஹாவ் கரேஜ் அப்படின்னு சொல்வாரு, அல்லது ஹாவ் த பீஸ் தட் ஐ கிவ் யூ. இப்ப அமைதி, துணிவு. இப்ப அமைதி நம்ம எடுப்பதா, துணிவுன்னு எடுப்பதா, அல்லது அவர் சொல்லக்கூடிய உலகை நான் வென்று விட்டேன். இந்த 3மே வேற வேற தீம். நம்ம எந்த ஒரு தீமை மைய கருத்தை நம்ம எடுக்கிறோமோ அதை வைத்து நம்ம அந்த ஒட்டுமொத்தமான பகுதியோட பார்வையை மாற்றலாம். கடைசியாக, வாட் டஸ் திஸ் வேர்ட் டூ டு அஸ் டுடே. அதை எப்படி ஒரு மாற்றத்தை இப்ப எடுத்துக்காட்டா, இன்னைக்கு நான் திருப்பலி வைக்கும் போது அந்த மக்களுக்கு நான் அவங்களுக்கு அதை கொடுக்கும் போது அவங்கள்ட்ட என்ன ஒரு இம்பாக்டை ஏற்படுத்த முடியும். அவங்க பயத்தோட வந்திருந்தாங்கன்னா பயம் இல்லாம போவாங்களா, அமைதி இல்லாம வந்திருந்தாங்கன்னா அமைதியை பெற்றுக்கொள்வார்களா. அப்ப இந்த இடத்துல தான் நம்ம ஆடியன்ஸை நம்ம நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம். அந்த ஆடியன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் இருந்து அந்த பகுதியை மீண்டும் நம்ம ரீரீட் பண்ணி பார்ப்பது. இப்ப குழந்தைகளுக்கான மறைவுரைனா, குழந்தைகளுடைய பார்வையில முன்னேற்றத்தை நம்ம எப்படி சொல்லலாம், அல்லது இயேசு தலை அல்லது நாம உடல்ங்கிறத எப்படி சொல்லலாம், அதை பார்ப்பதா அந்த கடைசியாக உள்ள 5வது பாயிண்ட். இது ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், ரீட். 2வது லிசன், வாட் இஸ் காட் சேயிங். திஸ் இஸ் நாட் இட் ரைட்டிங். இதுக்கு ஒரு தொடக்கம் தான். முதல்ல நம்ம வாசித்த பிற்பாடு ஒரு வகையான அமைதி. அந்த அமைதியில இப்ப ஜாக்சன் சொன்ன மாதிரி வி லிசன் ஃபர்ஸ்ட், கடவுள் என்ன சொல்ல விரும்புறாரு அப்படிங்கிறத. அதை ஒரு ப்ரேயர் நம்ம எடுத்துக்கலாம். வாட் கன்சோல்ஸ், நம்ம இக்னேஷியன் டேர்ம்ஸ் சொல்லும்போது கன்சலேஷன், டெசலேஷன். உன்னை வாசிக்கும் போது இது எனக்கு கன்சலேஷன் கொடுக்குதா, அல்லது என்னை டிஸ்டர்ப் பண்ணுதா, என்னை கரெக்ட் பண்ணுதா, கிறிஸ்து எப்படி வெளிப்படுத்தப்படுகிறார். இதுல ஒரு மனமாற்றம், இப்ப நான் சொல்வதனால ஏதாவது ஒரு சேஞ்ச் கேட்பவர்கிட்ட இருக்குமா. இது 2வது. 3வது ஃபோக்கஸ். வாட் இஸ் த ஒன் சென்ட்ரல் மெசேஜ். this is where many homilies fail because they try to say too much. இதைத்தான் keep this rule, one homily, one message, one movement. இதை இப்போ பிரான்சிஸ் எப்படி எழுதுறாரா நற்செய்தி மகிழ்ச்சியில, ஒன் ஐடியா, ஒன் சென்டிமெண்ட், ஒன் கால் டு ஆக்ஷன் சொல்றாரு. அதாவது ஒரு ஐடியா தான் இருக்கணும் நம்மளுடைய கருத்துல அது ஒன் சென்டிமெண்ட், இட் ஹாஸ் டு இவோக் ஒரு உணர்வு. ஐடியாங்கிறது ரீசன் சார்ந்தது, ரேஷனலைசிங். சென்டிமெண்ட்ங்கிறது ஃபீலிங் சார்ந்தது. 3வது ஒன் கால் டு ஆக்ஷன். அந்த ஹாமிலியோட இறுதியில அவங்களுக்கு என்ன, மக்களுக்கு ஒரு மாற்றத்தை அவங்கள்ட்ட என்ன நம்ம விரும்புறோம். அப்ப ஒன் அப்படிங்கிறத திருத்தந்தை இந்த 3 வார்த்தைகளா ஒன் ஐடியா, ஒன் சென்டிமெண்ட், ஒன் கால் டு ஆக்ஷன். Instead of preaching on love, faith, prayer, mission, family, sacraments, youth, society, அப்படி நிறைய இருக்கிறது பதிலா choose one clear line. இப்ப எடுத்துக்காட்டா இங்க போட்டுக்கிறேன், today I will speak about prayer அப்படி சொல்றதுக்கு பதிலாக, true prayer does not change God's heart, it changes our heart before God. அப்ப நான் இறைவேண்டல் பத்தி இன்னைக்கு இறைவார்த்தை நம்ம சொல்றதுக்கு பதிலாக இறைவார்த்தையுடைய இந்த பெர்ஸ்பெக்டிவை இந்த இறைவார்த்தை பகுதி நம்ம சொல்லும் போது இன்னும் நம்மளால ஸ்பெசிபிக்கா இருக்க முடியும். அதான் ஃபோக்கஸ். அடுத்ததாக பில்ட் ஒன் மூவ்மெண்ட். நம்ம பார்த்த மூவ்மெண்ட், இந்த மூவ்மெண்ட் 5 வகையில நம்ம பார்க்க முடியும். ஒன்று டெக்ஸ்ட் டு லைஃப், எக்ஸ்பிளைன் த டெக்ஸ்ட் தென் அப்ளை இட். இது ஒரு எக்ஸ்போசிட்டரி ஹாமிலி. எக்ஸ்போசிட்டரி ஹாமிலி இது எங்க பயன்படும்னா செமினரியில.
ஒரு செமினரி, ஃபார்மேஷன் ஹவுஸ் அல்லது ஒரு ஒரு சிஸ்டர்ஸ், அதாவது ஏற்கனவே விவிலியத்தை கேட்ட ஆடியன்ஸுக்கு வந்து நீங்க இந்த இந்த மூவ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணலாம். எப்படின்னா, எக்ஸ்பிளைன் த டெக்ஸ்ட். இப்போ முதல் வாசகம் என்ன சொல்லுது, ரெண்டாம் வாசகம் என்ன சொல்லுது, நற்செய்தி வாசகம் என்ன சொல்லுது, அதோடைய பேக்ரவுண்ட் என்ன, அதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன, அதில் உள்ள கீ எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு தென் யூ அப்ளை டு த பீப்புள். இதுக்கு பேர் தான் எக்ஸ்பாசிட்டரி ஹாமிலி. இது வழக்கமாக ஒரு லேர்னட் ஆடியன்ஸுக்கு இந்த பகுதி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ரெண்டாவது, லைஃப் டு டெக்ஸ்ட். பிகின் வித் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ், தென் இல்லுமினேட் இட் வித் வேர்ட். இப்ப எடுத்துக்காட்டா அசென்ஷன் அப்படிங்கிறது, இப்போ ஒரு ஒரு சின்ன ஊரு, அந்த சின்ன ஊர்ல ஒருத்தர் இறந்து போயிருக்காரு வைங்க. அப்ப அந்த எல்லாமே சனிக்கிழமை இறப்பு நடந்திருக்கு, நீங்க ஞாயிற்றுக்கிழமை போய் மறைவுரை வைக்கணும். அப்ப அந்த இடத்த அவர் ஒரு முக்கியமானவரா இருக்கலாம், அல்லது எல்லாரும் அந்த அவருடைய சோகத்தை உணர்றாங்க, அந்த ஃபேமிலி இன்னும் அங்க இருக்கிறாங்க. அதை ஒரு எடுத்துக்காட்டா எடுக்கலாம். எப்படின்னா, நம்ம இறப்புல என்ன நடக்குதுன்னா, அவரை அதுக்கப்புறம் அவங்க நம்ம பார்ப்பதே கிடையாது. இப்போ ஒரு இறந்து போயிட்டாருன்னா அவர் இறந்து போயிடாத மாதிரி. இப்ப திருத்துதர்களை பொறுத்தளவுல இயேசுடைய அசென்ஷன் ஒரு இறப்பு. அவர் இனிமேல் அவர்கள் பார்க்க போவதே கிடையாது. அவருடைய வார்த்தைகளை கேட்க போவது கிடையாது, அவருடைய தொடு போவது கிடையாது, அவர் எந்த ஒரு கான்டாக்டுமே இல்லாம. பட் ஸ்டில் தே ஹேவ் டு மேக் மீனிங். அப்ப அதே மாதிரிதான் இந்த ஃபேமிலியோ அல்லது இந்த வில்லேஜோ, இந்த நபர் இதுவரைக்கும் இருந்தாரு, இனிமேல் அவர் இருக்க போவதில்லை. அவர் பேச மாட்டார், நம்மகிட்ட நேரம் வந்து அவரை பார்க்க முடியாது, அவரை தொட முடியாது, அவரோட நடக்க முடியாது, எதுவுமே இருக்காது. பட் அந்த மொமெண்ட்ல இருந்து நீங்க தொடுக்கிறதா லைஃப் டு டெக்ஸ்ட். மக்களுடைய வாழ்க்கை அனுபவத்துல இருந்து நம்ம பின்னோக்கி கொண்டு போவது. இது ரெண்டாவது மூமெண்ட், ரிவர்ஸ் மூமெண்ட். மூன்றாவது, ப்ராப்ளம் டு கிரேஸ். ஒரு பர்டிகுலர் ஊண்டை எடுத்து அதற்கான ஒரு பகுதி. இது எங்க நடக்கலாம் அப்படின்னா, ஒரு ஃபியூனரல்ல, ஒரு மேட்ரிமனி ஒரு ஊண்டுன்னு சொல்ல முடியாது, அது ஒரு கான்டெக்ட், அல்லது ஒரு ரெட்ரீட் கான்டெக்ட். இப்ப ரெட்ரீட்ல வந்து நீங்க டிஃப்ரெண்ட் தீம்ஸ் எடுக்கிறீங்க. குற்ற உணர்வு, பயம், அல்லது தாழ்வு மனப்பான்மை, லேக் ஆஃப் ஃபிடலிட்டி டு த வவுஸ், இப்படி ஒவ்வொரு ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணும்போது அந்த ப்ராப்ளத்துல இருந்து எப்படி அதை கிரேஸாக மாற்றலாம். இதை வந்து ப்ராப்ளம் பேஸ்டு ஒரு ப்ரீச்சிங். நான்காவது, கான்ட்ராஸ்ட். இது ஒரு ரெட்ரீட் ஸ்டைல்ல தான் ரெண்டை முதன்மைப்படுத்தி அதுல ஒன்றை தேர்ந்து கொள்வதற்கு மக்களுக்கு அழைப்பு விடுப்பு. ஃபியர் அண்ட் ஃபெய்த். இப்ப எடுத்துக்காட்டா இன்னைக்கு உள்ள நற்செய்தி வாசகத்துல ஒரு பக்கம் பயம், அல்லது இயேசு தன்னை விட்டு போய்விட போயிடாத ஒரு பயம். ரெண்டாவது துணிச்சல், பயம் துணிச்சல். இப்ப இது நம்ம எதை தேர்ந்து கொள்ள வேண்டும் என்று மக்களுக்கு அறிவுறுத்துவது. அடுத்து ஐந்தாவது, 3 movements. What the text says, what Christ reveals, what we must live. இதான் சண்டே அல்லது ஃபீஸ்ட் டே ஹாமிலியில நம்ம வைத்திருக்கிற ஸ்டைல நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் வந்து டெக்ஸ்ட்ல இருந்து நம்ம மக்கள் டெக்ஸ்ட் என்ன சொல்லுது. இன்னைக்கு இப்ப எடுத்துக்காட்டா மரியா திருச்சபையின் தாய் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வாசத்துக்கு கேட்ட இந்த பகுதி மரியா இறைவனின் தாய்ங்கிறது எப்படி சொல்லுது, முதல் மூமெண்ட். ரெண்டாவது மூமெண்ட் வந்து கிறிஸ்துவுடைய அந்த இறையியல் திட்டத்துல மரியா திரு அவையின் தாய் என்பது எப்படி, அதாவது இயேசு திருச்சபைக்கு கொடுக்கும்போது இதோ உம் தாய் என்று கொடுக்கிறார். அப்ப உம் தாய் என்பது திருச்சபைக்கான ஒரு தாய். அப்ப கிறிஸ்தியல் சார்ந்த ஒரு புரிதல். மூன்றாவது வந்து வாட் வி மஸ்ட் லிவ். இப்ப அன்னை கன்னிமரியனுடைய தாய் அப்படின்னா அந்த தாய் எனக்கு கொடுக்கக்கூடிய பாடம் என்ன. இப்ப 3 மூமெண்ட்டையுமே மிக்ஸ் பண்ணி சொல்வதுதான் இந்த ஐந்தாவதாக உள்ள மூமெண்ட். அப்ப சில இடங்கள்ல வந்து நம்ம சூழலுக்கு ஏற்ற மாதிரி அந்த டெக்ஸ்டோடைய மூமெண்ட்டை மாற்றிக்கொள்ள முடியும். பட் அந்த மூமெண்ட்ல தான் வந்து அந்த டைனாமிசம் இருக்கு, அந்த மூமெண்ட்ல தான் வந்து இம்பாக்ட் இருக்கு. அல்லது வந்து ஒரு ஸ்டாட்டிக் ரீடிங் மாதிரி ஒரு ஹாமிலி ஆகிவிடும். அடுத்து ரைட். இப்ப ஹவு டு ஐ கம்போஸ் இட், நம்ம எப்படி எழுதுவது. இப்போ என்னுடைய பர்சனல் அனுபவத்துல பார்க்கும்போது, நான் டீக்கனா இருந்தப்போ நான் கொடைக்கானல்ல மினிஸ்ட்ரி போனேன். ஐ ரிமெம்பர் அதுக்கு முன்னால பேப்பர் இருந்தப்பையோ அல்லது அதுக்கு அந்த டீக்கன் இருக்கும்போது ஐ யூஸ் டு ரைட் ஃபுல் ஹாமிலி. முழு ஹாமிலையுமே எழுதுறது. குறிப்பா ஆங்கில திருப்பலினா இன்னும் என்னென்ன வார்த்தை நம்ம சொல்ல போறோமோ அதை எழுதி அதை நான் பயன்படுத்துறது கிடையாது, பட் அதை வைத்துக் கொள்வது. ஒருவேளை ஒரு பேக்கப் மாதிரி அது தேவைப்பட்டா அந்த பர்டிகுலர் பகுதியை நம்ம பார்ப்பது. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து ரைட்டிங் த ஃபுல் ஹாமிலி, அது வந்து இனிஷியலா நம்ம ப்ராக்டிஸ் ஸ்டேஜ். அல்லது நீங்க என்ன எடுக்கலாம், உங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்கு, என்னால பேச முடியும் அப்படின்னா ரைட்டிங் ஹிண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே, நான் இப்படி தொடங்க போறேன், பாயிண்ட் 1, பாயிண்ட் 2, பாயிண்ட் 3, ரைட்டிங் ஹிண்ட்ஸ். மூன்றாவது ஸ்டேஜ் தான் ரைட்டிங் மென்டலி. ஓகே, நான் இதை சொல்ல போறேன், ரெண்டாவது இதை சொல்ல போறேன், மூணாவது இதை சொல்ல போறேன். சில நேரம் என்ன செய்வாங்க, ரெண்டையும், அதாவது ஹிண்ட்ஸ் எடுத்துக்குவாங்க, மைண்ட்லையும் டெவலப் பண்ணுவாங்க. நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஸ்டைலை எடுத்துக்கொள்ளலாம். பட் இனிஷியலி உங்களுக்கு எது கான்ஃபிடென்ட் லெவல் இருக்கோ, இப்போ ஒருவேளை நமக்கு டைம் கன்ஸ்ட்ரைன்னால எல்லாத்தையுமே எழுத முடியாது, அது ஒரு ஒரு லிமிடேஷன். பட் இருந்தாலும் சிலர் என்ன செய்வாங்கன்னா ஃபுல்லா பேசி பார்த்துருவாங்க. இன்னைக்கு உள்ள இப்ப நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, நம்ம வந்து பிளேபேக் ஆடியோ பண்ணி பார்க்கலாம்,
அப்படி அல்லது ஒரு வீடியோவை எடுத்து பார்த்து கொள்ளலாம். அப்படி பார்க்கும்போது வந்து நம்ம அதே ஒரு வீடியோவை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி ஆகும். நம்ம ரெஃபர் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்க முடியும். அல்லது நம்ம சிலர் என்ன செய்வாங்க, டைப் பண்ணி அதை பிரிண்ட் எடுத்துக்கொள்வாங்க. அப்படி இப்போ வேற வேற ஸ்டைல்ல நமக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை அடாப்ட் பண்ணிக்கலாம். எப்படி எழுதுறதுன்னு பார்க்கும்போது 3 விஷயங்கள் உங்களுடைய நோட்ஸ்ல இருக்கணும். ஒன்று வந்து வாட் யூ வாண்ட் டு சே, தொடக்கம். வாட் யூ சே, மூன்றாவது வாட் யூ ஹவ் செட். இந்த 3 இருக்கணும். வாட் யூ வாண்ட் டு சே டு த பீப்புள். அப்போ மக்களுக்கு என்ன சொல்ல போறாங்க ஒரு ஒரு வரியில நம்ம என்ன இப்போ விண்ணகத்தை நோக்கி கண்கள், தரையில் நம் கால்கள், இதான் நான் மக்கள் சொல்ல போறேன். இதான் இன்ட்ரோடக்ஷன்ல இருக்கணும். அடுத்து என்னுடைய எக்ஸ்போசிஷன் எல்லாமே பாடி எப்படி இருக்கணும்னா, விண்ணகம்னா என்ன, கண்கள் எப்படி அவரை நோக்கி இருக்கணும். மன்னகம்னா என்ன, மன்னகத்துல என்னுடைய கால்கள் எப்படி இருக்கணும். கடைசியில முடிக்கும் போது இன்னைக்கு விண்ணகத்தை நோக்கி நான் கண்களை எப்படி வைக்க முடியும், நம்முடைய வையகத்துல கால்களை எப்படி வைக்க முடியும், அப்படி முடித்துக் கொள்வது. அப்ப இன்ட்ரோடக்ஷன், பாடி, கன்க்ளூஷன். வாட் யூ வாண்ட் டு சே, வாட் யூ சே, வாட் யூ ஹவ் செட். அப்ப ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அவேக்கன் அட்டென்ஷன். மக்களுடைய அந்த அட்டென்ஷனை வழக்கமாக ஒரு சின்ன சைலண்ட் மொமெண்ட் கூட அட்டென்ஷனை கொண்டு வர முடியும். உடனே மறையுறையை தொடங்காம ஒரு சின்ன மொமெண்ட் ஆஃப் சைலன்ஸ், ஒரு கியூரியாசிட்டியை வளர்க்கும். அல்லது நம்ம பல மறையுறையாளர் பயன்படுத்துற மாதிரி ஒரு கதையா இருக்கலாம், அல்லது ஒரு சின்ன நிகழ்வா இருக்கலாம், அல்லது ஒரு பாடல் வரியா இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு ஒரு வகையில இன்னைக்கு மக்களுடைய அட்ராக்ஷனை எடுப்பது. பட் இறைவார்த்தை வழியாக நம்ம அட்ராக்ஷனை எடுக்க முடியும். ஒரு பர்டிகுலர் வசனத்துல வைத்து நம்ம தொடங்கும். பெரும்பாலும் பேப்பல் ஹாமிலிஸ் அப்படிதான் இருக்கும். வசனம் அந்த வாசித்த பகுதியில இருந்து ஒரு வசனம் அல்லது ஒரு வார்த்தை மட்டும் எடுத்துட்டு அதுல இருந்து அவங்க தொடங்குவாங்க. அது வந்து இட் அவேக்கன்ஸ் அட்டென்ஷன். அப்ப டோன்ட் ஸ்டார்ட் வித் இன்னைக்குள்ள வாச ரொம்ப அழகான வார்த்தைகள் அப்படிலாம் ஒரு ஜெனரிக்கான ஒரு இன்ட்ரடக்ஷனை நம்ம தவிர்க்கணும். மேபி பிகின் வித் கொஸ்டின், இமேஜ், டென்ஷன், ஷார்ட் ஸ்டோரி, கீ ஃப்ரேஸ். பட் அது ஒரு கதை சொல்லுதல், நம்ம அந்த தளத்தை பொறுத்து நம்ம கதைகள் வைத்துக் கொள்ளலாம் அல்லது கதைகளை தவிர்க்கலாம். அடுத்து டெவலப் ஒன் மெசேஜ். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி யூஸ் ஸ்கிரிப்சர், எக்ஸ்பிளனேஷன், இமேஜ் அண்ட் அப்ளிகேஷன். Then conclusion should not merely summarize, it should invite faith, prayer, conversion, hope or action. நம்ம ஏற்கனவே சொன்னதோட சேர்த்து what is the call to action, அதை வந்து இந்த கன்க்ளூஷன்ல நம்ம கொடுக்கலாம். அடுத்து சிம்பிளிஃபை, அதான் அடுத்த ரூல். Can people follow it? இதைத்தான் அப்போ பிரான்சிஸ் கோட்டிங் Paul VI சொல்றாரு. The faithful benefit from preaching when it is simple, clear, direct and well adapted. He also warns that a homily can become unclear if it is disorganized, lacks progression, tries to deal with too many things at once, tries to ரொம்ப மக்களை எதனால சொல்ல வராங்கன்னு நம்ம அவங்கள யோசிக்க விடுறதுக்கு பதிலாக சிம்பிளிஃபை பண்றது. அப்போ ஆஃப்டர் ப்ரிப்பேரிங் த ஹாமிலி ஆஸ்க், கேன் ஐ ஸ்டேட் த மெசேஜ் இன் ஒன் சென்டென்ஸ்? ஒரு ஹாமிலிய ஒரு சென்டென்ஸ் நம்ம சொல்ல முடியுமா? இஸ் தேர் ஒன் கிளியர் மூவ்மெண்ட், நம்ம எந்த ஒரு மூவ்மெண்ட்டை அடாப்ட் பண்ணியிருக்கோம்? இஸ் தேர் ஒன் இமேஜ் பீப்புள் கேன் ரிமெம்பர்? இப்போ கண்கள், கால்கள், அந்த மாதிரி ஒரு இமேஜை மக்களுக்கு கொடுக்க முடியுமா? இஸ் தேர் ஒன் கான்கிரீட் அப்ளிகேஷன், அவங்களுக்கு ஒரு லைஃப்ல ஒரு லைஃப் சிச்சுவேஷனுக்கு ஒரு ஆன்சரை நம்ம கொடுக்க முடியுமா? இஸ் தேர் எனிதிங் அன்னெசரி தட் ஐ மஸ்ட் ரிமூவ்? அதை வந்து அந்த ஹாமிலில இருந்து எதெல்லாம் எடுக்க முடியும்? இப்ப நம்ம 3 நிமிஷம் தான் இருக்கு, அந்த 3 நிமிஷத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு கதை சொன்னீங்கன்னா அதுல 2 நிமிஷம் போயிடும். அப்ப கதை சொல்லிட்டு அப்புறம் அரை நிமிஷம் நம்ம ரஷ் பண்ண தேவையில்லை. அப்ப அந்த 3 நிமிஷத்துக்குள்ள நம்ம எதெல்லாம் வைத்துக் கொள்ள முடியும்? அதான் வந்து ட்ரிம்மிங். எதெல்லாம் நமக்கு தேவையில்லையோ அதை நீக்கி விடுவது. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஹாமிலியுடைய இஃபெக்டிவ்னஸ். அடுத்து கமிங் டு டெலிவரி, ஹவு டு ஐ ப்ரீச் இட்? நம்ம இதை ப்ராக்டிக்கல்ல நீங்க படிச்சிருப்பீங்க செமினரி, ஸ்காலாஸ்டிகேட்ல. ஸோ நம்மளுடைய வாய்ஸ் கிளியர், வார்ம், வேரிடு, நாட் தியாட்ரிக்கல், ரொம்ப ஒரு தியாட்ரிக் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி இல்லாம அது நம்ம வாய்ஸ் மைக்குடைய இயல்பை பொறுத்து அல்லது ஆடியன்ஸுடைய கூட்டத்துடைய இயல்பை பொறுத்து நம்ம கூட்டுவது, குறைத்துக் கொள்வது. பாடி டிக்னிஃபைடு, நேச்சுரல், நாட் ரெஸ்ட்லெஸ். இதுல வந்து நம்ம ஒன்று கவனிக்கணும். நீங்க டீக்கனா இருக்கும்போது உங்களுடைய ட்ரெஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது லிட்டர்ஜிக்கல் ட்ரெஸ் பிளஸ் வந்து கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸிங். உங்களுடைய கேசக்கோ, நீங்க போட்டிருக்கிற ஆல்போ, போட்டிருக்கிற ஸ்டோலோ எல்லாமே கம்ஃபர்டபுளா இருந்தாலே உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து இயல்பா வந்துடும். இப்போ அதை மாதிரி நீங்க வந்து ஷூஸ் போட்டு பழகுறீங்கன்னா ஷூஸ் போட்டு பழகலாம். நம்ம ஒரு சில வந்து நம்ம செருப்பு போடுறத வந்து நம்ம கல்ச்சரல் சிம்பிளா நம்ம பாக்குறோம். அதை பீடத்துல போடலாமா போடக்கூடாதா அந்த மாதிரி இருந்ததுன்னா யூ ஹாவ் யுவர் ஓன், பட் யூ ஹாவ் சம் டிக்னிஃபைடு. இப்ப திருப்பலிக்குன்னு ஒரு செருப்போ அல்லது ஒரு ஷூஸோ வைத்துக் கொள்வது, அதை மட்டுமே அந்த நேரத்துக்கு பயன்படுத்துவது. இப்ப நம்ம ஸ்லிப்பர்ஸ் போட்டு போய் ஒரு பீடத்துல நின்னா நம்மளால அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. ஏன்னா நம்ம நிக்கிறத பின்னால இருந்து பாக்குறாங்க, முன்னால இருந்து பாக்குறாங்க,
முதல்ல நம்ம காலை தான் பார்ப்பாங்க. நம்ம காலை ஏத்தி இறக்கி வைக்கிறோமா, காலை ஒரு கால் மேல இன்னொரு கால் வைக்கிறோமா, அல்லது காலை ஊனிட்டு இருக்கிறோமா, இது எல்லாமே வந்து நம்மளுடைய ரெஸ்ட்லெஸ்னஸை காட்டக்கூடிய அறிகுறி. நம்ம அது மாதிரி கையை நம்ம எந்த அளவுக்கு ஆம்போல பிரஸ் பண்றோம், அதுவும் நம்மளுடைய ரெஸ்ட்லெஸ்னஸ். மைக்கை பிடிச்சு ஆட்டுறோமா, அல்லது பேப்பரை திருப்புறோமா, கை ஷிவர் ஆகுதா, இது எல்லாமே வந்து பாடி நமக்கு காட்டி கொடுக்கும். இதுல ரொம்ப அடிப்படை வந்து நம்மளுடைய ட்ரெஸ், நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ். நம்ம சுத்தமான அங்கி போட்டிருந்தா அங்கி சரியான பொருந்தணும். இப்போ வந்து பல நேரங்கள் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல தச்சிருப்போம், சரி இன்னொரு ஆர்டினேஷனுக்கு முன்னால வரைக்கும் சமாளிச்சுக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஸோ ஒரு ப்ரெசன்டபிளான ஒரு லுக் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். அப்போ பாடியோட சேர்த்து நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங். அதே மாதிரி ஒரு நல்ல ஸ்டோல், நீங்க இப்ப டீக்கனா போறீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு 4 ஸ்டோல் வைத்துக்கலாம், 4 கலர்ல. அல்லது ஏதாவது ஒரு பங்கு தளத்துல இருந்து பயன்படுத்தி நான் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு ஸ்டைல். அல்லது என்ன செய்வாங்க, ஒரு இடத்துல நீங்க பின்னு குத்திக்கோங்கம்பாங்க, அல்லது நீங்க இது எங்களுக்கு இந்த இடத்துல இது இருக்குல்ல இல்லம்பாங்க. அது ரொம்ப நமக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ அது நீங்க இப்பவே வந்து ஒரு அடாப்ட் லிட்டர்ஜிக்கல் ஸ்டைல். அடுத்து ஐஸ் ஸ்பீக் டு பீப்புள், நாட் ஓன்லி டு பேப்பர். பேப்பர் மேல ரொம்ப டிபெண்டன்ஸ் இருக்கக்கூடாது. யூ ஆர் டாக்கிங் டு பீப்புள். கம்யூனிகேட்டிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு, ஏன்னா மக்கள் அந்த கவனத்தை நம்ம இழுக்கலைன்னா அவங்க வேற பக்கம் அவங்க கவனம் சிதறிடும். அடுத்து சைலன்ஸ், பாஸ் ஆஃப்டர் இம்பார்ட்டன்ட் லைன். சைலன்ஸ் ஆல்சோ பிளேஸ் அ கீ ரோல் இன் அ ஹாமிலி. சிலர் பார்த்துருப்போம், நல்ல ப்ரீச்சர்ஸ்லாம் ரொம்ப டைம் எடுத்து பேசுவாங்க. அப்ப அந்த சைலன்ஸோட பேசுறது வந்து இட் ஷோஸ் யுவர் அத்தாரிட்டி ஓவர் த டெக்ஸ்ட் அண்ட் அத்தாரிட்டி ஓவர் த பீப்புள். ஓகே. அடுத்து டெலிவரியோட கண்டினியூவேஷன், மெத்தட்ஸ் ஆஃப் டெலிவரி. சில இடங்கள்ல வந்து ரீடிங், இப்போ நம்ம ஒரு ஃபார்மல் ஸ்டைல்ல ஒரு திருப்பலி இருக்குன்னா பெரும்பாலும் இப்ப பேப்பல் ஹாமிலிலாம் ரீடிங் தான். இப்ப என்னதான் திருத்தந்தை அந்த மொழி பேசக்கூடியவரா இருந்தாலும் இட் கோஸ் ஃபார் ரீடிங். ஏன்னா அவர் வந்து புதிய வார்த்தைகளை தவறாக சொல்லிவிடக்கூடாது என்பதற்காகவும் ஏற்கனவே ரீடிங் பப்ளிஷ் பண்ணிட்டதுனால அந்த ஒரு ஸ்டைல் ரீடிங். இப்ப நீங்க வெளிநாடுகளுக்கு வரும்போது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டைல் தான். இப்ப நீங்க பேப்பர் இல்லை அப்படின்னா பீப்புள் குறிப்பா ஜெர்மனி, யூஎஸ் எல்லாம் போனீங்கன்னா அந்த ரீடிங் தான். இப்ப ரீடிங் இல்லைன்னா வந்து பீப்புள் திங்க் தட் யூ ஆர் நாட் ப்ரிப்பேர்டு. ஆனா நம்ம இந்தியாவில் என்னன்னா, இஃப் யூ கோ வித் பேப்பர் இட் மீன்ஸ் யூ ஆர் நாட் ப்ரிப்பேர்டு. அப்ப நம்ம இந்தியன்ஸை பொறுத்த என்னன்னா பேப்பர் இல்லாம பேசுறதுதான் ப்ரிப்பரேஷன் நம்ம நினைக்கிறோம். பட் வெஸ்டர்ன்ல வந்து பார்க்கும்போது பேப்பரோட இருக்கிறது தான் ப்ரிப்பரேஷன். நம்ம கல்ச்சரல் எலமெண்ட் ஆல்சோ பிளேஸ் அ ரோல். அடுத்து ரிசைட்டேஷன் சொல்லும்போது இது ஏறக்குறைய ரீடிங் மைண்டுக்குள்ள நம்ம எழுதி வச்சிருக்கிறோம். இப்போ மைண்ட்ல இருந்து நம்ம ரிசைட் பண்றோம், அதான் ரிசைட்டேஷன். மெமரி, ஃப்ரம் மெமரி வி ஆர் ரிசைட்டிங். எக்ஸ்டம்பரேனியஸ், அதாவது எக்ஸ்டம்பரியா நம்ம அது ஒரு இம்ப்ராம்ப்டுவா பேசுறது. கடைசியில 4வது ஃப்ரீ. இது வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு 10-15 வருஷம் ப்ரீச் பண்ண பிற்பாடு ஒரு டெக்ஸ்ட்டை ஒரு இயல்பா பேசக்கூடியவர் தான் 4வது. ஸோ இனிஷியல் நம்ம வந்து 1 அல்லது 2வது ஸ்டேஜ்ல நம்ம இருக்கலாம். அடுத்த கண்டெம்பரரி அப்ரோச், இன்னைக்கு என்னென்ன மாதிரியெல்லாம் அப்ரோச் நடக்குதுன்னு பார்க்கும்போது, ஒன்னு லெட்டர் சர்மன் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு சில இடங்கள்ல நம்ம ஆயருடைய திருமடல், மேய்ப்பு பணி மடலை வாசிக்கிறப்ப இது வந்து ஒரு லெட்டர் சர்மன். ஆயர் பேசுவதற்கு பதிலாக அந்த இடத்துல அந்த லெட்டர் சர்மன் வாசிக்கப்படுது. அடுத்து ஒரு ஷார்ட் ஸ்டோரியா இருக்கலாம், பேரபிளா இருக்கலாம். சில இடங்கள்ல இப்ப பெங்களூர்ல பாத்தீங்கன்னா பவர் பாயிண்ட் பயன்படுத்தி மறையுறை வைக்கிறாங்க. அதாவது ப்ரீச்சர் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸை வந்து பவர் பாயிண்ட் இப்போ கொயருக்கு பயன்படுத்தக்கூடிய அதை திரையிலே போட்டுறாங்க. அப்ப மக்களால அதை ஃபாலோ பண்ண முடியும். இது ஒரு சில இடங்கள்ல அடாப்ட் பண்றோம். இந்த மாதிரி உள்ளது எப்படின்னா நமக்கு ஈஸியா இருக்கும், நம்ம பாயிண்ட்ஸை ரீகலெக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். 4வது ஆப்ஜெக்ட் லெசன். ஒரு பாடத்தை மட்டும் எடுத்து லெக்சர் ஸ்டைல்ல இல்லாம ஒரு பாடத்தை ஒரு பர்டிகுலர் ஒரு சீரீஸ் ஆஃப் லெக்சர்ஸ் மாதிரி கொண்டு போவது, இது வந்து ஆப்ஜெக்ட் லெசன். சில இடங்கள்ல டிராமா, இப்ப நீங்க குழந்தைகளுக்கு நடத்தும் போது ஒரு டிராமாவாக அதை வைத்துக் கொள்ளலாம். டிராமாட்டிக் மோனலாக் அல்லது டயலாக். இப்ப யூதாசு பேசுகிறேன், நான் தான் யூதாசு பேசுகிறேன், அல்லது நான் தான் நல்ல கல்வன் பேசுகிறேன் அப்படின்னு ஒரு மோனலாக் மாதிரியே ஒரு மறையுரையை கொண்டு போக முடியும். இன்னைக்கு நிறைய நம்ம கண்டெம்பரரி அப்ரோச்சஸ்ல இருக்கு. அப்போ ஒரு ஹாமிலிங்கிறது இன்னைக்கு ரொம்ப ஃப்ளூயிடா மாறிட்டு வருது. எல்லாமே ஒரு ஃப்ளூயிடா மாறிட்டு வர மாதிரி இன்னைக்கு ஹாமிலியும் ஃப்ளூயிடா மாறிட்டு வருது. அது இட் டிபெண்ட்ஸ். சில இடங்கள் அது மக்களை பிடிக்கும், சில இடங்கள்ல பிடிக்காம போகும். அது மாதிரி ஒரு இடத்துல உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது இன்னொரு இடத்துல சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னு அதுவும் நம்ம பார்க்க முடியாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பீப்புள். அவங்களுடைய ரிசப்டிவிட்டியை பொறுத்து அதோடைய இம்பாக்ட் மாறலாம். அடுத்து புல்பிட் எட்டிகெட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்பியரன்ஸ், நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அது மாதிரி நம்ம தலை சீவி இருக்கிறோமா, சரியான கண்ணாடி போட்டிருக்கிறோமா, அல்லது வாசிக்க கஷ்டமா இருக்கு, ஒளி ஏதாவது தேவையான லைட்டிங் இல்லைன்னா எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட் நம்ம அப்பியரன்ஸ். 2வது ஸ்டேச்சர், நாம நிற்கக்கூடிய விதம். 3வது மைக்ரோஃபோன், அதாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய அப்போ நிறைய வால்யூம் வச்சிருக்கிறாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய வாய்ஸை குறைத்துக் கொள்வது.
ரப்போ வித் த பீப்புள், அவங்களோட உள்ள ஒரு ஐ கான்டாக்ட். ஹேண்ட்ஸ் மூவ்மெண்ட், நம்முடைய கைகளை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துறோம், அந்த பாயிண்டட் ஃபிங்கர்ஸா இருக்கக்கூடாது. அதே மாதிரி முகத்துக்கு முன்னால கையை காட்டக்கூடாது, ஒரு யாரையும் பார்த்து கைகளை காட்டக்கூடாது. ஒரு கைகளை நம்ம பயன்படுத்துவது சில இடங்கள்ல வந்து ரொம்ப ஒரு ஆர்டிஃபிஷியல் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும், அதை நம்ம அவாய்ட். சில இடங்கள்ல கைகள் இல்லாமலாம் பேச வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும், அது நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டும். அடுத்து வாய்ஸ் மாடுலேஷன், ஒரே மாதிரியாக இன்னைக்கு வந்து காமிலிஸ்லாம் நேரம் குறைஞ்சது 11 நிமிஷம் அது 7 நிமிஷம்னா ரொம்ப அது ஒரே வாய்ஸ்ல நீங்க பேசினாலும் ஒரு ஒரு ப்ராப்ளம் இருக்காது. நீங்க 40 நிமிஷம் 50 நிமிஷம் பேசினாதான் வாய்ஸ் மாடுலேஷன் வேணும். ஏன்னா ஒரே மாதிரி பேசினா பீப்புள் வில் கெட் இன் டு போர்டம். குட். பில்டிங் ஆன், இதை வந்து என்னுடைய லைஃப் ஸ்டைல நான் ஃபாலோ பண்ற ஒரு சில விஷயங்கள். டைப்ஸ் ஆஃப் கேத்தலிக் ப்ரீச்சிங் அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று டெக்ஸ்டுவல் ஹாமிலி பேஸ்ட் க்ளோஸ்லி ஆன் த ரீடிங்ஸ், நீங்க டெக்ஸ்ட்டை மட்டும் வைத்து பேசுவது. ரெண்டாவது பேஸ்ட் ஆன தீம், இப்போ டெக்ஸ்ட்டை மட்டும் இல்லாம ஒரு தீமை மட்டும் எடுத்து, அந்த தீம் எடுத்துக்காட்ட விண்ணேற்றம் ஒரு தீம், மரியாள் இறைவனின் தாய் ஒரு தீம், அப்ப மைய கருத்தை மட்டும் எடுத்து பேசுவது ரெண்டாவது. மூன்றாவது அக்கேஷனல் ஹாமிலி, சாக்ரமெண்ட்ஸ், ஃபியூனரல், வெட்டிங், ஜூபிலி, ரெட்ரீட், இது எல்லாமே அந்தந்த அக்கேஷனுக்கு நம்ம எடுத்து பேசுவது, ஸ்டில் ரூட்டட் இன் ஸ்கிரிப்சர் அண்ட் லிட்டர்ஜி. அடுத்து பில்டிங் ஆன் லேர்னிங் யுவர் ட்ரேட், ஒவ்வொரு நாளுமே நம்முடைய இந்த ஒரு ட்ரேடை நம்ம கற்றுக்கொள்ளணும். A good harmonist must love the word. அது பார்க்கும்போது வித்தவுட் ஸ்கிரிப்சர் ப்ரீச்சிங் பிகம்ஸ் ஒப்பீனியன். இப்போ பைபிள் இல்லாம ஒரு ஒப்பீனியனா மாறிடும். ஹேவ் யுவர் பர்சனல் பைபிள். ஸோ நீங்க டயக்னேட் இப்போ நீங்க வாங்கியிருக்கிறீங்க, நீங்க இப்போ ஒரு பைபிள், கெட் அ பைபிள், தமிழோ அல்லது இங்கிலீஷோ, ரெண்டுமே யூ கேன் கெட். அந்த பைபிள் தான் நீங்க எங்க போனாலும் கொண்டு போற மாதிரி, அதை நீங்க டிரான்ஸ்ஃபர் ஆனாலும் அப்போ ஒரு பைபிளை வந்து யூ அக்கம்பனி, அந்த பைபிளை வாசிப்பது அன்னைக்குள்ள ரீடிங்க்கு மட்டும் இல்ல, தொடர்ந்து வாசிப்பது. ஹேவ் யுவர் பர்சனல் பைபிள், ரீட் எவ்ரிடே. ஏதாவது ஒரு புக்கை இந்த வாரம் நான் எஸ்ஐயா எடுப்பேன் அல்லது எரேமியா எடுப்பேன் ரேண்டமா. ஸோ ஐ ட்ரை டு ரீட் எ பைபிள் அட்லீஸ்ட் ஒரு ஒன்ஸ் எ இயர். இது வந்து எதுக்காக அப்படின்னா, இட் இம்ப்ரூவ்ஸ் அவர் லிங்குவிஸ்டிக் ப்ரொஃபிஷியன்சி. எந்த அளவுக்கு நம்ம மொழி ஆளுகை இருக்கு, வார்த்தைகளை பயன்படுத்த முடியும். நீங்க ஏதாவது ஒரு மொழிபெயர்ப்பெடுத்து வாசிக்கலாம். ரீட் த பைபிள் எவ்ரிடே. பிசைட்ஸ் லெக்ஷனரி ப்ரீவேரி ரீடிங், இந்த ரெண்டுலவே நம்ம பைபிள் வாசிக்கிறோம், பட் இது போக வாட் இஸ் த டெக்ஸ்ட் தட் யூ ஹவ் ரெட். அடுத்து ஹேவ் அ ஸ்கெடியூல், நம்ம வந்து அதை ஸ்கிப் பண்ணாம எப்படி ஒரு பல் தேய்க்கிறத நம்ம ஸ்கிப் பண்ண மாட்டோமோ, அதே மாதிரி பைபிள் வாசிக்கிறவங்க ஒரு ஸ்கெடியூலை நம்ம வைத்துக் கொள்வது. தட் பைபிள் ஹஸ் டு பிகம் யுவர் லைஃப் டைம் கம்பேனியன் அண்ட் ரீட் அதர் ஸ்கிரிப்சர். நம்ம இந்தியன் கான்டெக்ட்ல வந்து ஒரு குரானையோ அல்லது பகவத்கீதையோ அல்லது மற்ற கதைகள், புராணங்கள் எதெல்லாம் வாசிக்க முடியுமா? ஏன்னா ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து நீங்க வந்து ஒரு செக்குலர் ஆடியன்ஸ், ஒரு தீபாவளி ஃபங்க்ஷன் போறீங்க, அப்ப பைபிள் மட்டும் இல்லாம ஒளியை பற்றி மற்ற மதங்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிற ஒரு புரிதலை கொண்டு வருவதற்காக அதர் ஸ்கிரிப்சர்ஸ் இன்ஃபேக்ட் ஹெல்ப் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் அவர் ஸ்கிரிப்சர் பெட்டர். அடுத்து அப்பாக்ரிஃபல் லிட்ரேச்சர், இப்ப எடுத்துக்காட்ட யூதாஸை பற்றி நம்ம பேசுறோம் அல்லது அன்னாள் சுவைக்கினை பத்தி பேசுறோம், அதை பத்தி பைபிள்ல இல்ல, ஆனா எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல் லிட்ரேச்சர்ல இருக்கு. அப்ப எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல் லிட்ரேச்சர் மேலே ஒரு ஆர்வத்தை வளர்த்துக் கொள்வது. ரெண்டாவது பீப்புள், வித்தவுட் லவ் ப்ரீச்சிங் பிகம்ஸ் கரெக்ஷன் வித்தவுட் கம்பேஷன். ஸோ லவ் பீப்புள் ஃப்ரம் அதர் டிசிப்ளின். அப்ப பீப்புள் சொல்லும்போது ஒரு பக்கம் நாம யாருக்கு பேசுறோமோ அவங்க, இன்னொரு பக்கம் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ், சைக்காலஜி, சோசியாலஜி, ஸ்பிரிச்சுவாலிட்டி, பட்ரிஸ்டிக்ஸ், என்னென்ன ஃபீல்டு பாசிபிளோ அதுல இருந்து இன்சைட்ஸ் எடுத்து நம்ம கனெக்ட் பண்ணுவது. மூன்றாவது த சர்ச், வித்தவுட் எக்லேசியல் சென்ஸ் ப்ரீச்சிங் பிகம்ஸ் பிரைவேட் தியாலஜி. நம்ம எக்லேசியல் சென்ஸை கொடுக்கும்போது என்னுடைய இதை மட்டும் இல்லாம திருச்சபைக்கு அது எப்படி முக்கியம். பி இன் டச் வித் த மெஜிஸ்டீரியம் ஆஃப் த சர்ச், கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச், பேப்பர் டீச்சிங்ஸ், சர்ச் டாக்குமெண்ட்ஸ், வெரிஃபை வாட் எவர் யூ சி ஆன் சோஷியல் மீடியா. இது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம சோஷியல் மீடியால ஒரு போப் இதை சொன்னார் நம்ம பார்த்துட்டு அது உண்மையிலே சொல்லியிருக்கா நம்ம வெரிஃபை பண்ணாம எந்த ஒரு இதையுமே நீங்க எடுக்காது. ஸோ எந்தாவது சோஷியல் மீடியால வந்ததுன்னா யூ ஆல்வேஸ் வெரிஃபை வித் வேட்டிகன் வெப்சைட் அல்லது அவங்களுடைய அஃபிஷியல் கம்யூனிகேஷன் மீடியால இருந்து எது வந்திருக்கா, அல்லது அதர் தன் தட் யூ ஹாவ் அ ஜெனரல் ரீடிங், CCC, கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச். இப்போ எடுத்துக்காட்டா பெந்தகோஸ்தை ஞாயிறு வருது, திரு அவையுடைய மறைக்கல்வி, கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் தூயாவையாரை பத்தி என்ன சொல்லுது, நம்ம சின்ன குறிப்பிடமா இருக்கலாம், திருமறை சுவடியா இருக்கலாம். அப்ப அடிப்படை மறைக்கல்வியை நம்ம வாசிப்பதன் வழியாக நம்முடைய ப்ரீச்சிங்கை வந்து அதை ஆழமாக கொண்டு போக முடியும். பேப்பர் டீச்சிங், இப்ப எடுத்துக்காட்டா இப்போ திரு இருதய ஆண்டவர் பெருவிழா வருது, அப்ப திரு இருதயத்தை பத்தி நீங்க சொல்லணும். அப்ப போப் பிரான்சிஸுடைய திலக்ஸித் நோஸ், அவர் நம்மையில அன்பு கூர்ந்தார், முழுக்க இயேசுடைய திரு இருதயத்தை பற்றி அவர் எழுதிய சுற்றுமடல், என்சிக்லிக்கல். அப்ப அதை பற்றி ஒரு நமக்கு அறிதல் இருந்ததுன்னா அந்த கருத்துக்கள் நம்ம ரொம்ப எளிதாக நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும்.
அப்ப சர்ச் டீச்சிங்கோட நம்ம டச்ல இருக்கும்போது நம்முடைய மறையுரையை என்ஹான்ஸ் பண்ண முடியும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு 4 வாரம் ட்ரையாவே இருக்கு, அது சில இடங்கள்ல வரும். குறிப்பாக இந்த யோவான் நற்செய்தியில இருந்து வரும் போதெல்லாம், குறிப்பாக நம்ம இதுக்கு முன்னால வாசித்த பிரியாவுடைய பகுதியா இருக்கலாம், அல்லது நானே வாழ்வு தரும் உணவுன்னு 4 வாரம் 6 வாரம் வரும் ஆக்சுவலா தொடர்ந்து. அப்ப முதல் வாரமும் கடைசி வாரமும் ஓகே, 4வது அந்த 4 வாரம் வந்து தொடர்ந்து சொன்னதையே சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யலாம், இந்த 4 வாரங்கள் 4 சர்ச் டாக்குமெண்ட் ஆன் யூக்கரிஸ்ட், இப்ப எடுத்துக்காட்ட மானே நோபிஸ்கும் தோமினே அல்லது தேயுஸ் காரிதாத்தியஸ், 4 திருத்தந்தையருடைய 4 கொள்கை திரட்டுக்களை எடுத்து நம்ம மக்களுக்கு பேசணும் அப்படின்னாலே அது ஒரு திருச்சபையை பற்றி மக்களுக்கு சொன்ன மாதிரி இருக்கும், ஒரு ஏட்டை பற்றி அறிவித்த மாதிரி இருக்கும், நம்முடைய ட்ரைனஸையும் அது ஓவர் கம் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப பெரும்பாலும் உங்களுடைய ப்ரீச்சிங்ல இந்த மெஜிஸ்டீரியல் டீச்சிங்கை நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா பீப்புள் வில் ஃபீல் சம்திங் நியூ. ஏன்னா மற்றவங்க சொல்லாததை நீங்க படிச்சுட்டு போய் சொல்லும் போது இட் வில் பிகம் யூனிக். அது ஒரு நல்ல வாய்ப்பு நம்ம மெஜிஸ்டீரியல் டீச்சிங்கோட டச்ல இருப்பது. அடுத்து we may have some temptations. 3 temptation ஐடென்டிஃபை பண்றது. டு இம்ப்ரெஸ் ராதர் தேன் நரிஷ். இனிஷியலா உங்களுக்கு இருக்கும், நம்ம டீக்கன் ஆகும் போது ஃபர்ஸ்ட் டைம் ப்ரீச் பண்ணும்போது மக்கள் என்னை பார்த்து இமிடியேட்டா அட்ராக்ட் ஆகணும். பீப்புள் வில் கெட் அட்ராக்டட். நம்ம பேசுறது, நம்முடைய வார்த்தைகள் பயன்பாடு, உங்களுடைய முகம் எல்லாமே வந்து பீப்புள் வில் கெட் அட்ராக்டட். பட் we must always remember we are not there to impress but to nourish. People should remember Christ, not merely the preacher. இது ரொம்ப ஐடியலா இருக்கும், பட் சில நேரங்கள்ல இட்ஸ் ஓகே to impress people. Then to speak too long because preparation was too short. ஷார்ட்டா நம்ம எந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஷார்ட்டா கன்வே பண்ண முடியும். Confused homily becomes a long homily, or a long homily is usually a confused homily. எங்கெங்கேயோ போற மாதிரி ஒரு டிராவல். Then to moralize without evangelizing. அதாவது you should இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு நம்ம வந்து ஒரு கண்டிப்பா ஒரு அறிவுரை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக மாற்றிக்கொள்ள வேண்டாம். இது வந்து ஒரு நற்செய்தி அறிவிப்புக்கான ஒரு தளமாக வைத்துக் கொள்வது. அடுத்து கடைசியா திஸ் த லாஸ்ட் லைன், பில்டிங் ஆன். இந்த மூன்று சி. ஃபர்ஸ்ட் ரிமெம்பர் கான்ஃபிடன்ஸ், கமிட்மெண்ட், காம்பிடன்ஸ். அதாவது நம்ம ப்ரீச்சிங்ல ஃபர்ஸ்ட் சி கான்ஃபிடன்ஸ் வரணும் அப்படின்னா இந்த 2 வேணும், கமிட்மெண்ட் வேணும், காம்பிடன்ஸ் வேணும். கமிட்மெண்ட் மீன்ஸ் வெதர் யூ ஆர் கமிட்டட் டு ரீடிங் த வேர்ட் ஆஃப் காட், கமிட்டட் டு லேர்னிங் த கிராஃப்ட். இந்த வந்து அந்த கமிட்மெண்ட் இல்லாம காம்பிடன்ஸ் வந்து வராது. அப்ப காம்பிடன்ஸ் வந்து நமக்கு ஏற்கனவே இப்போ தியாலஜில கிடைச்சிருக்கு. நமக்கு ஏறக்குறைய எல்லா பைபிளோட எல்லா புக்ஸும் கவர் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம காம்ப்ரஹென்சிவ் எக்ஸாம்ல படிப்போம் அல்லது மற்ற தனியா படித்துக்கொள்ள ஒரு காம்பிடன்ஸ் நம்ம வளர்த்துடுறோம். கமிட்மெண்ட்ங்கிறது ஹவு ஐ ஆம் டெடிகேட்டிங் மை டைம் ஃபார் த வேர்ட் ஆஃப் காட். இந்த 2 சேர்ந்து போகும்போதுதான் கான்ஃபிடன்ஸ் வந்து வரும். அப்ப ஹாமிலி இஸ் நாட் அ பர்டன், லெக்சர் ஆர் பெர்ஃபார்மன்ஸ், இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் என்கவுண்டர். Then preparation gives confidence. Preparation gives confidence. அதுல வந்து 2 ப்ரிப்பரேஷன், ரிமோட் ப்ரிப்பரேஷன், ப்ராக்சிமேட் ப்ரிப்பரேஷன். ப்ராக்சிமேட் ப்ரிப்பரேஷன் இமீடியட். இப்போ வர சண்டே பெந்தகோஸ்து ஞாயிறு நான் புதன்கிழமை ப்ரீச் பண்றேன், இப்போ ரெடி பண்றேன்னா அது வந்து ப்ராக்சிமேட். ஆனா ரிமோட் ப்ரிப்பரேஷன்னா தொடர்ந்து வாசிப்பது. இப்ப ஏதாவது ஒரு கமெண்ட்ரியை வாசிப்பது, ஏதாவது ஒரு புத்தகம் வாசிப்பது, அல்லது இறையன்பு கதைகளோ அல்லது ஃபாதர் சிரிலோட கதைகளோ அல்லது ஃபாதர் சேவியர் எங்கெல்லாம் கதைகள் கேட்க முடியுமோ அல்லது நிகழ்வுகள் கேட்க முடியுமோ அது எல்லாமே வாசித்து இதை நம்ம அதோட பொருத்தி பார்க்க முடியுமா, அல்லது ஒரு நாவல் வாசிக்கிறீங்க அதுல உள்ள ஒரு பகுதியை பொருத்தி பார்க்க, அதான் வந்து ரிமோட் ப்ரிப்பரேஷன். கான்ஸ்டன்ட்லி யூ ரீட், பட் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு நாள் வந்து அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதான் வந்து ரிமோட் ப்ரிப்பரேஷன். அடுத்து இவாஞ்சலிக் கௌதியம்ல திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்வது, the homily can actually be an intense and happy experience of the spirit, consoling encounter with God's word, constant source of renewal and growth. It's just a quotation. So இன்னைக்கு நம்ம இந்த ஒர்க் ஷாப் டேக் அவே என்ன அப்படின்னா, a good homily is born from the word, passes through the heart of the preacher, touches the life of the people and leads everyone back to Christ. அதான் வந்து இன்னைக்கு நான் ஒட்டுமொத்த சொல்ல வந்ததோடைய ஒரு சுருக்கம். So we all want to make a good homily, want to be good homilies. அப்ப born from the word. ஸோ நம்ம முதல்ல தீமோத்தேயுக்கு எழுதப்பட்ட அந்த அறிவுரை பகுதி மாதிரி வேர்டு அது ரொம்ப முக்கியம். Then it has to pass from the personal experience. நம்ம ஒரு சிலர் குறிப்பிட்டது போல அனுபவத்திலிருந்து அது வர வேண்டும். Teaches the life of the people. மக்களுடைய வாழ்க்கையை தொட வேண்டும். அடுத்து கடைசியாக கடவுளை நோக்கி அவர்களை கூட்டி செல்வதோடு நாமும் செல்ல வேண்டும். இதான் நான் ஒட்டுமொத்தமா சொன்னது. இது நம்ம ஃபர்ஸ்ட் செஷன்ல பார்த்ததோடைய அவுட்லைன், செகண்ட் செஷனோட பார்த்ததோட அவுட்லைன். தென் ஃபைனலி வி ஹேட் இதான் 2 நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் செஷன்ல வி சா the heart of Catholic preaching,
Then the second one, we saw the art of Catholic preaching. So the first session was more of a theory. Then we had a little discussion to share about our own experience. Then I have concluded with some practical information. And I stop here. Thank you for your attention. Good. Friends, if you have any doubts to Very ask, good. please ask. Yes. Any So we have doubts or about clarification? 4 minutes. If you have any doubt, you could clarify. Father, Yes. Yes, Father, David நம்ம Francis. மறைவுரை வைக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒரு தீம் வருது. ஒவ்வொரு நாளும் ஒரு தீம், ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி தீம் வருது. Okay. பாவம் அப்படின்னு சொல்லும் பொழுது மக்கள் வந்து குற்றம் செய்தவர்கள் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஒரு கோணத்துல வந்து நம்ம அதிகம் ஃபோக்கஸ் பண்ணலாமா? அது வந்து நல்லதா? Okay. இல்ல அவங்களுடைய அன்பை நம்ம அதிகம் பேசணும்ன்றது ஒரு புரிதலா இருக்கு. பட் இந்த பாவம், எல்லாரும் தப்பு செய்யறோம், எல்லாரும் பாவம் செய்யறோம், இந்த மாதிரி இது வந்து மறைவுரையில வந்து மக்களுக்கு உதவியா இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. அது முதல் கேள்வி. அது ஒண்ணு. ரெண்டாவது பார்க்கும் பொழுது, இப்போ நமக்குன்னு ஒரு துறவர வாழ்வு அப்படின்றது இருக்கு. நமக்கான ஒரு இட் இஸ் ஈஸி டு ஃபாலோ ஆர் ப்ரீச் அந்த இயேசுனுடைய உரிமைகள் இப்படிலாம். அது மக்களுடைய யதார்த்தங்கள் அவங்களுக்கு வந்து அது எப்படி மக்களுடைய யதார்த்தங்கள் தெரிஞ்சா நம்ம சொல்றோம். பட் அந்த ஒரு கேப் இருக்க மாதிரியே எனக்கு ஒரு நம்ம புல்பிட்ல இருந்து பேசுறது அவங்களுடைய யதார்த்தம் அப்படின்றதும் கொஞ்சம் சேராத. நம்ம வந்து துறவரத்துல இருக்கிறோம், அவங்க குடும்ப வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கை அப்படின்ற அந்த தொடர்பை எப்படி நம்ம ஏற்படுத்துறது அப்படின்னு சொன்னீங்க. நல்லா இருக்கும். Good. Thank you, David Francis. Good question. So first வந்து பாவம் பற்றிய புரிதலை பார்க்கும்போது again it depends on என்னுடைய கன்விக்ஷன். ரெண்டாவது பீப்புளுடைய கான்டெக்ட். இப்போ எடுத்துக்காட்டா நான் போப் பிரான்சிஸ் உடைய தீவிரமான அந்த இரக்கம் சார்ந்த போதனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப இயல்பாகவே என்னுடைய ஹாமிலி வந்து பெரும்பாலும் பயம் இருக்கக்கூடாது. மக்களுக்கு வந்து கடவுளை பற்றிய பயம் இருக்கலாம், பட் பாவத்தை பற்றிய பயமும் குற்ற உணர்வும் இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனா சில இடங்கள் நம்ம கரிஸ்மேட்டிக் ப்ரீச்சிங் அந்த மாதிரி கான்டெக்ட் நம்ம பார்ப்போம். ஒரு கன்ஃபெஷனுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம இரக்கத்தை பற்றி சொல்லலாம், பட் அதே வேளையில ஒரு பாவத்தினால வரக்கூடிய ஒரு ஒரு எதிர்மறையான நிகழ்வுகள் நம்ம சுட்டி காட்டுவதும் ஒரு அந்த 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 இடத்துக்கு அது தேவையாக இருக்கும். அப்ப கான்டெக்ட்க்கு ஏத்த மாதிரி நம்ம பார்க்கிறது. பட் நம்முடைய முழுக்க நம்முடைய தனிப்பட்ட அனுபவம், இப்போ உள்ள நம்ம புரிதல் படி கடவுள் நம்ம அந்த பாவம் பயமும் குற்ற உணர்வும் தூண்டக்கூடியதாக நம்மளோட மறைவுரை இருக்கக்கூடாது. பல ப்ரீச்சர்ஸ் வந்து இவாஞ்சலிக்கல் ப்ரீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 2 தான் அவங்களுடைய எய்மா இருக்கும். பயத்தை தூண்டுவாங்க, குற்ற உணர்வை தூண்டுவாங்க. பட் நம்ம வந்து அந்த 2ம் தூண்டாம வைத்துக் கொள்வது நல்லது. ரெண்டாவது வந்து இந்த மக்களுக்கும் நமக்குமான கேப், நீங்க சொல்றது உண்மையிலே உண்மைதான். ஏன்னா நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. கடைசி வரைக்கும் மக்களுடைய கான்டெக்ட்ல நம்ம போகவே முடியாது. இப்ப நம்ம ஒரு திருமணத்தை பத்தி ஒரு ஹாமிலி வைக்கிறோம்னா திருமணத்தோட குடும்பத்தோடைய பிரச்சனைகள் எதுவுமே நமக்கு தெரியாது. நம்ம வந்து ஒரு ரொமான்டிசைஸ் பண்ணி தான் நம்ம பேசுவோம், ஐடியலைஸ் பண்ணி தான் பேசுவோம். ஏன்னா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டட். நம்ம ஒரு சில தளங்கள் நமக்கு உதவியா இருக்கும். இப்ப எடுத்துக்காட்டா கன்ஃபெஷன்ல வந்து நீங்க கேட்க வந்து நிறைய பிரச்சனைகள் நம்ம கேட்க ஆரம்பிக்கும். பட் அது நமக்கு இன்டிரெக்டா நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, இதான் மனித வாழ்க்கை போல, இதான் குடும்ப சூழல் போல, இதான் ஒவ்வொருத்தருடைய ஸ்ட்ரகிள் போல. கன்ஃபெஷன் வந்து நம்முடைய அது ஒரு தளம், அதை நம்ம பயன்படுத்த தேவையில்லை. பட் நமக்கு இன்டிரெக்டா நம்முடைய மைண்ட் மாற தொடங்கும். அடுத்து நீங்க பங்கு தளங்கள் இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட வந்து பேச வர்றாங்க மக்கள், அல்லது நீங்க வீடுகளை சந்திக்க போறீங்க, அப்ப பிரச்சனைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த தளங்கள்ல வந்து நமக்கு வரும். ஓகே, அப்பதான் வந்து நம்மளுடைய அந்த பாஸ்டரல் அனுபவம் கூட வந்து நம்மளுடைய எக்ஸ்பீரியன்சஸ் அது நம்மளுடைய மறையுறையை இம்பாக்ட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தியரட்டிக்கலா இருப்போம் ஒரு ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ். அடுத்து கொஞ்சமா போக நம்முடைய லைஃபுக்கு பெர்ஸ்பெக்டிவ் வந்து விரிய ஆரம்பிக்கும். டேவிட், குட். தேங்க்யூ. குட் டேவிட். தேங்க்யூ ஃபாதர். எஸ் சார். வேற யாராவது? மறைவுரை வந்து பார்க்கும் பொழுது
இப்போ கத்தோலிக்க நம்ம லத்தீன் கத்தோலிக்க திருவையை விட மற்ற பிற சகோதரிகள் வைக்கக்கூடிய மறைவுரை வந்து மக்களுக்கு இன்னும் எளிதா புரியுது. அவங்கள வந்து இன்னும் அவங்களுக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்துது. இப்ப என்கிட்ட நேரடியாவே ஒரு சிலர் சொல்றாங்க, நாங்க வந்து பிற சபை சார்ந்த அந்த கூட்டங்களுக்கு எதுக்கு போறோம் அப்படின்னா அந்த மறைவுரை கேட்கறதுக்கு தான். இங்க வந்தா நீங்க தூங்க வச்சிடுறீங்க, அங்க ஆடல் பாடல் இருக்கு அல்லது நகைச்சுவை இருக்குது. இப்ப நீங்க முதல் அமர்வுல சொல்லும்போது நகைச்சுவைகளை கொஞ்சம் தவிர்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. நம்ம வாசிக்கிறதெல்லாம் இருக்கு, பிரேக்கிங் த வேர்ட் அதெல்லாம் சொன்னீங்க. இப்ப அப்படிப்பட்ட சூழல மக்கள் எதிர்பார்க்கக்கூடியது இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கறாங்க. நம்ம இன்னும் ஒரு ஒரு நேரோ மைண்ட்லயே இன்னும் ஃபேமிலி ப்ரீச் பண்ணிட்டு இருக்கோமோ அப்படிங்கிற ஒரு ஓகே உணர்வும் எனக்குள்ள இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஓகே தேங்க்யூ விகாஷ். இது இப்ப நம்ம மறைவுரையுடைய ஒரு பெரிய லிமிடேஷன் இதான். ஒரு இவாஞ்சலிக்கல் ப்ரீச்சருக்கும் நமக்குள்ள ஒரு லிமிடேஷன் சொல்லும்போது டைம் லிமிடேஷன். ஓகே, ஏன்னா நம்ம ஒரு ஹாமிலியை வந்து ஒரு லிட்டர்ஜிக்கல் ஈவெண்ட்டுக்குள்ள நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ மக்கள் வந்து ஹாமிலி எவ்வளோ நேரம்னு பார்க்க மாட்டாங்க, பூசை எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு தான் பார்ப்பாங்க. ஆனால் அங்கே போகும்போது 45 நிமிஷமும் அவங்களுக்கு ப்ரீச்சிங் மட்டும்தான். மேபி அந்த கடைசியில் கம்யூனியன் மட்டும் ஒரு 5 நிமிஷம் இருக்கும். அது வந்து ஜஸ்ட் அவங்க பாசிங் த பிரெட் தான். அதனால அவங்களுக்கு முழுக்க முழுக்க அவங்களுக்கு அந்த ஒரு ஃப்ரீடம். ரெண்டாவது வந்து நம்ம ஒரு சில நேரங்கள்ல முழுக்க இறைவார்த்தை அறிவிக்க முடியாது, அகைன் டைம். ரெண்டாவது நம்மளுடைய தியாலஜி தட் ஆல்சோ பிளேஸ் அ கீ ரோல். இப்போ அவங்க வந்து ஒரு இறைவார்த்தை எடுத்து எப்படி எல்லாமோ இன்டர்பிரட் பண்ணா மக்களுக்கு அது பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆனா நம்மளுடைய தியாலஜி வந்து இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி ஒரு ஒரு டெஃபினிஷன் வச்சிருக்கு. சார் இப்போ எடுத்துக்காட்டா வந்து என்ன சொல்ற, ஒரு 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 கான்டெக்ட் நம்ம எடுத்துக்கொள்வோமே. ஒரு ப்ரீச்சர், ஒரு இவாஞ்சலிக்கல் ப்ரீச்சர் பண்றாரு. இயேசு வந்து என்ன சொல்றாரு, உங்களுடைய நெறி பரிசேயருடைய நெறியை விட மேலானதாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. பரிசேயருடைய நெறி என்ன? 10ல் 1 கொடுப்பது. அப்ப உங்களுடைய நெறி என்ன? 10ல் 2 கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு வைங்க. இது வந்து இது போதனை. இது மக்களுக்கு இமீடியட்டா ஆக்சுவலா அவர் கல்லா கட்டுறதுக்காக அவர் அப்படி மறையுறை வைக்கிறார். பட் இது அவங்களுக்கு வந்து நெறிங்கிறது வேற, பியாட்டிடியூடுங்கிற அந்த செர்மன் ஆன் த மவுண்ட் வேற. பட் மக்கள் பீப்புள் சிம்பிள், தே ஆர் கேரிட் அவே. ஓகே, இப்ப நிறைய இவாஞ்சலிக்கல் ப்ரீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா they are carried away by the new interpretations they make. அதை வந்து நம்ம கொடுக்க முடியாது, ஏன்னா நம்மளுடைய தியாலஜி வந்து இட் டசன்ட் பெர்மிட். அதனால மக்கள் அதான் அன்னைக்கே இந்த ப்ராப்ளம் இருந்தது. அதைத்தான் செவி திணவு கொண்டவர்களாக பெரிய பெரிய போதகர்களை தேடி போவாங்கன்னு பவுல் இறக்குற 2000 வருஷத்துக்கு முன்பாக he has warned that that temptation will go on but the church has its own. அப்ப விகாஷ் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் ஒரு ஒரு மிட்வே அப்படின்னு பார்க்கும்போது மக்களுக்கு முழுக்க முழுக்க மக்களை சாட்டிஸ்ஃபை பண்றது மட்டும் நம்மளுடைய நோக்கம் கிடையாது. கிறிஸ்து அறிவிக்கப்பட வேண்டும், அதை ஒன்று வைத்துக்கலாம். இன்னொன்னு, நீங்க ரெட்ரீட் மாதிரி கான்டெக்ட் கிடைக்கும் போது அங்க நீங்க எல்லாமே செய்யலாம். எப்படி ஒரு இவாஞ்சலிக்கல் ப்ரீச்சர் செய்ய முடியுமோ அதை நீங்க முழுமையா பயன்படுத்தி செய்ய முடியும். இப்போ ஒரு லென்டன் ரெட்ரீட் கொடுக்க போறீங்க, 3 hours உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா நம்ம பாடலாம், ஆடலாம், நம்ம கதை சொல்லலாம், சிரிக்க வைக்கலாம், எல்லாமே அந்த தளத்துக்குள்ள கொண்டு வரலாம். பட் வழிபாடுன்னு வரும்போது இட் ஹாஸ் அ டிஃபரண்ட் நுவான்ஸ். ஓகே, நீங்க அதை மக்களுக்கு நம்ம புரிய வைக்கலாம். ஓகே, குட் விகாஷ், தேங்க்யூ, வெரி குட். நான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த சாட் பாக்ஸ்ல போனீங்கன்னா ஐ ஹவ் ஷேர்ட் மை பிரசன்டேஷன் வித் யூ. ஓகே yes. ஓகே குட். தென் ஐ ஹேவ் ஐ Father, புட் மை Father, Father, சொல்லுங்க. I take this opportunity. I take this எஸ் opportunity to thank you, Father, because you have taken time out of your busy schedule and you have come to address us with regard to politics. Thank you for your ability, and also we express heartfelt gratitude to you because you have made it very clear to us, like how a homely should be. And even though it was in the first session was a little bit of theoretical kind of thing, but it had a very solid points for us in the future to prepare for a very good homely. And the second part was completely a different kind of a thing. And you made us to talk about how homely should be. And you have given us a path to thread. That's what I really feel. This is the way we have to go about when preparing the thing. So thank you so much, dear Father, for availing yourself. And even though only we are 6 or 7 of us, so you were ready and you have come to give us this short course. Thank you so much, dear Father. Thank you, Father. Thank you, Thank you, Thambi, Father. thank you. Thank you, We'll Father. just take a group photo together. Okay, Yeah. if possible take a, okay, I shall take a screenshot. Later, Okay, எப்படி இருக்கிறாரா? can you come in with show video? Ebenezer. கேமரா Photo கொஞ்சம் எடுக்க. எப்படி? Photo. கேமரா கொஞ்சம்
கேமரா வேலை செய்யலையா? சரி. வந்துட்டு. Okay, no problem. That's fine. Perfect. Okay. Ready? Yes, yes. 1, 2, 3. One more. Okay, good. Thank you. Thank you. All the best for you. God bless. Thank you. Thank you for your. Thank you. Good evening. Thank you. Thank you.